வணக்கம். இது கேள்விக்களம். அமெரிக்காவின் அதிபராக இரண்டாவது முறை ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு தடாலடியான நடவடிக்கைகளை அதிரடி என்ற பெயரில் எடுத்து வருகிறார். அதில் ஒன்றாக சட்டவிரோத குடியேறிகள் என்கிற பெயரில் அங்கு ஆவணங்கள் இல்லாமல் குடியேறி இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்தியிருக்கிறார். ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டவர்களை அமெரிக்காவினுடைய இராணுவ விமானத்தில் அவர் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த விமானம் அமிர்தசரஸில் வந்து தரையிறங்கியிருக்கிறது. அவர்கள் கைவிலங்கிடப்பட்டு குற்றவாளிகளைப் போல நடத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு வெட்கக்கேடான விஷயம். இந்தியாவின் பெருமைக்கு இழுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு வெட்கக்கேடான விஷயம். இதை கண்டிப்பதற்கு இந்திய அரசுக்கு ஏன் துணிச்சல் இல்லை? இதைவிட ஒரு வெட்கக்கேடு உண்டா என்று காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ் சட்டவிரோத குடியேறிகளை அமெரிக்காவின் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு, மெக்சிகோ, கொலம்பியா போன்ற நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவது வழக்கம். ஆனால் தொலைதூர நாடு ஒன்றுக்கு அமெரிக்க இந்திய வரலாற்றிலேயே அமெரிக்காவின் இராணுவ விமானத்தில் சட்டவிரோத குடியேறிகள் என்று இந்திய பிரஜைகளை இராணுவ விமானத்தில் தொலைதூரத்திற்கு அனுப்பி வைத்தது, நாடு கடத்தியது இதுதான் முதல் முறை என்று சொல்கிறது. இதில் நமக்கு பல கேள்விகள் நம் முன்னே இருக்கின்றன. இப்போது நடப்பது ஒரு விக்ஷித் பாரத், ஒரு வளர்ந்த இந்தியா, ஏழை இந்தியாவாக இருந்தது வளர்ந்த இந்தியாவாக மாறிவிட்டது என்று பாஜக சொல்கிறது. உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து விட்டோம் என்று பிரதமர் பேசுகிறார். அப்படியானால் இங்கிருந்து ஏன் குஜராத்திலிருந்தும் பஞ்சாபிலிருந்தும் சண்டிகரிலிருந்தும் சட்டவிரோத குடியேறிகளாக பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல் அங்கு செல்கிறார்கள்? ஏன் மக்கள் அங்கு அமெரிக்காவில் சென்று வாழ எத்தனிக்கிறார்கள் என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லுறவு உண்டு. குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஒரு நல்ல புரிதலும் இணக்கமும் நட்பும் உண்டு. நேச சக்திகள், வலதுசாரி சிந்தனை இருவருக்கும் உண்டு. அப்படி இருக்கும்போது இப்படியான ஒன்றை ஏன் ராஜதந்திர ரீதியில் ஒன்று இந்திய அரசு இதுவரை அதிகாரபூர்வமாக கண்டிக்கவில்லை, அல்லது நம்முடைய விமானங்களை, இந்திய அரசுக்கு சொந்தமான விமானங்களை, பயணிகள் விமானங்களை அனுப்பி கௌரவமான முறையில் அழைத்து வர ஏன் ஏற்பாடு செய்யவில்லை? இப்படியான நாடு கடத்தல் விவகாரங்களை சிறிய நாடுகள், கொலம்பியா போன்ற நாடுகள் கூட அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி கேட்கின்றன. மெக்சிகோ அமெரிக்காவை கண்டிக்கிறது. இந்தியா ஏன் எதிர்வினையாற்ற மறுக்கிறது என்பது இன்னொன்று. அமிர்த காலத்துக்கு அழைத்து செல்ல போகிறோம், இன்னும் 2047 அமிர்த காலம் வரப்போகிறது என்று ஒருபுறம் முழங்கும் தருணத்தில் இந்தியாவுக்கு இது ராஜதந்திர ரீதியில் நன்மையா பின்னடைவா நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று. மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு இந்தியாவை விட 3 மடங்கு பெரிய நாடு பரப்பளவில், சில பேருக்கு, சில ஆயிரம் பேருக்கு குடியுரிமை தந்து அவர்களை நிரந்தரமாக தங்க அனுமதித்தால் இருந்துவிட்டு போகட்டும், வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு ஒன்றும் ஆகிவிடாது. மிகப்பெரிய பொருளாதாரம், இந்தியாவை விட 3 மடங்கு நிலப்பரப்பு. ஆனால் 1000 பேர் 2000 பேர் என்று பல்லாயிரம் பேரை இனி நாடு கடத்தப் போகிறார்கள். தொலைதூரத்துக்கு 20 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு 100 பேரை ஒரு இராணுவ விமானத்தில் ஏற்றி அனுப்புவதன் மூலமாக ட்ரம்ப் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒரு ஆபத்தான, மனிதாபிமானமற்ற, ஒரு பிற்போக்கான பாதையில் அமெரிக்கா பயணிக்க தொடங்குகிறதா என்கிற வினாவையும் நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு பேராசிரியர் கிளாட்சன் சேவியர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ், வழக்கறிஞர் திரு ராமசாமி மெய்யப்பன், அமெரிக்க வாழ் இந்தியர் திரு கீர்த்தி ஜெயராஜ், இவர்களோடு டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன் இணைய இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு கனகராஜ் அவருடைய முதற் பார்வையை கேட்கணும். இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது மாதிரி இவங்க 2 பேரும் நண்பர்கள்னு சொல்கிறீங்கல்ல, 2 பேருக்கும் ஒத்திசைவான கருத்துக்கள் உண்டு. இப்போ நீங்கள் கண்டிக்கலைன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக ரந்தீப் ஜெய்ஸ்வால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் பேசினதை இன்றைய இந்து பத்திரிகை போட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் மட்டும் இருந்து இல்லை, எங்கேருந்து அனுப்பினாலும்
நாங்கள் அவங்களோட டாக்குமெண்ட்ஸை சரி பார்த்துக்கிட்டு நாங்கள் ஏற்றுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் வெறும் ட்ரம்ப்பினுடைய குரூரம் மட்டும் அல்ல. நான் இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் இங்கே வரேன். அதாவது சமீப காலத்தில் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், மிக அதிக அளவுக்கு நிகர சொத்து வைத்திருக்கக்கூடிய தனிநபர்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு, அதாவது பாஸ்போர்ட்டை அவங்க சரண்டர் பண்ணிட்டு, இந்தியாவுடைய பாஸ்போர்ட் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போனவங்க மொத்த எண்ணிக்கை 18 லட்சம் என்று சொல்லப்படுகிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா 29/12/24 அவங்க சொல்லியிருக்க ரிப்போர்ட் அது. அதில் 12 லட்சம் பேர் எப்போ போயிருக்காங்கன்னா 15க்கும் 23க்கும் இடைப்பட்டல, அதாவது 3ல் 2 பங்கு இந்த காலத்தில் போயிருக்காங்க. இந்த காலத்திலையும் கூட 2022 2,25,000 பேர், அடுத்து 2023 2,16,000 பேர். நீங்கள் இவங்கெல்லாம் இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் கிடையாது, தானாக முன் வந்து பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிவிட்டு அங்கே போனவங்க. சரி, அது இந்தியாவை விட அங்கே நல்லா இருக்கலாம் அப்படின்னு போனவங்க. இந்தியாவில் நான் வாழ விரும்பல, இதை விட நல்ல நாட்டுக்கு வாழ போகிறேன்னு சொல்கிறாங்களா? நான் சொல்கிறேன் அது ஏன் இப்போது 2019க்கு பின்னால் இதில் இப்படி ஒரு வீச்சு வந்திருக்கு. நான் சொல்லியிருக்க இந்த பெரும் பகுதி 15லேருந்து 23 தான், 3ல் 2 பகுதி. நீங்கள் வந்து விக்சித் பாரத் அப்புறம் என்னென்னமோ ஒரு பாரத்னு சொல்லுவீங்கள்ல, எல்லாத்துக்குமான வளர்ச்சியெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அப்போ ஏன் இவங்க இங்கேருந்து போகிறாங்க? அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. அதில் சில பேர் சொல்லியிருக்காரு. பெருங்கோடீஸ்வரர்கள் போகிறது சார், அது அடுத்த பெருங்கோடீஸ்வரரோட பிரச்சனை. இப்போ நான் கேட்குறது, இதில் இந்தியா என்ன செஞ்சிருக்க முடியும்? காங்கிரஸ் வந்து இது வெக்கக்கேடு, கபில் சிபல் சொல்கிறாரு, கையில் விலங்கு போட்டு அனுப்புகிறாங்க, காலில் விலங்கு போட்டு ஏற்றுறாங்க, ஒரு இராணுவ விமானத்தில் ஆடு மாடை ஏற்றுற மாதிரி அனுப்புகிறாங்க, மனிதாபிமானம் இல்லாமல். ஏன் இந்தியா கண்டிக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறாரு. இந்தியா இதில் என்ன செய்ய முடியும்? கண்டிக்க மாட்டாங்க. இந்தியா என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு. இவங்க வந்து நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ட்ரம்ப்பு வந்து பதவி ஏற்ற போதும் அவர் வெற்றி பெற்ற பிறகும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிவி சேனலில் பேசின பாஜக அல்லது வலதுசாரிகள் என்ன பேசினாங்க? ட்ரம்ப் வந்தால் நல்லதுன்னு பேசினாங்க. இன்றைக்கி எக்ஸ்டர்னல் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் எடுத்துப்போன்னு பேசுகிறாரு. இதே வேலையை நீங்கள் செய்கிறீங்க. எடுத்துக்கிறதுக்கு உனக்கு வேற வழி இல்லையா? அவன் நாடு கடத்தி விமானத்தில் அனுப்பிச்சா ஒன்று நாங்கள் அந்த விமானத்தை தரையிறக்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாதான் நீங்கள் வந்து நிறுத்த முடியும். அதுக்கு உங்களுக்கு நீங்கள் வெறும் பேச்சில் மட்டும் 56 இன்ச்சுன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. இதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. 5/11/2023 ஹிந்து பத்திரிகையில் மகேஷ் லங்கான்னு ஒருத்தர் எழுதுகிறார், இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்பவர்களில் மிக அதிகமானவர்கள் யார் தெரியுமா? குஜராத்திகள். ஒரு 4 பேர் அமெரிக்கா கனடா பார்டரில் குளிரில் உறைஞ்சே ஒரு குடும்பம் செத்து போச்சு. அடுத்து ஒரு 4 பேர் ஆற்றில் விழுந்து படகு மூழ்கி இறந்து போனாங்க. 2 சிறு குழந்தை. குஜராத் மாடல் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு போதாது, இன்னும் ஒரு பெட்டர் டெவலப்மெண்ட் வேணும்னு போகலான்னு நினைக்கிறேன். அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் அவங்களையும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு உயிரின் மீது பயம் இருக்கிறது, இந்தியாவில் இருந்தால் எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அவர் பதிவு செஞ்சுருக்கார். நான் சொல்ல, நான் டேட்டு உட்பட சொல்லியிருக்கேன். ராமசாமி ஐயப்பன் அதுக்கு பதில் சொல்லணுன்னா அதை பார்த்துட்டு வரட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று, இந்தியாவை வாழ்வதற்கு தகுதியான இடமாக 2 பேர் கருதலை. அன்றாடம் காட்சிகளும் கருதவில்லை. நிகர சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தனிநபர்களும் அதை கருதலைங்கிறது ஒரு அம்சம். ரெண்டாவது, நீங்கள் அடுத்து வந்த விஷயம், ட்ரம்ப்பு பேசுனதை என்ன ஆச்சரியம்னா, நீங்கள் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிஜேபிக்காரங்க இங்கேருந்து போய் ஆகா ஓஹோ ட்ரம்ப்புக்கு ஓட்டு கேட்டது, இவர் நரேந்திர மோடி ஓட்டு கேட்டது, இவங்களில் பெரும்பகுதி ட்ரம்ப்புக்கு தான் வாக்களித்தார்கள். இவங்களுக்கு தெரியாது அவர் என்ன பண்ணுவாருன்னு. அவர் அதை சொல்லிக்கிட்டே தானே இருந்தார். இங்கே இருக்கிற வலதுசாரிகள் அங்கு ட்ரம்ப்பை ஆதரிச்சாங்க, ட்ரம்ப் நம்ம ஆளுன்னு பார்த்தாங்க, ஹவுடி மோடின்றதும் ட்ரம்ப்புக்கு இங்கே வரவேற்பமாக நடந்தது. இப்போ இதை வந்து அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களோ, அல்லது நமக்கு ஜென்யூனாக அங்கே போய் மைக்ரண்ட் ஆனவங்களுக்கு அதோட போதும், மற்றவங்களுக்கு பற்றி கவலை இல்லைன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல. மற்றவங்களுடைய கருத்தை எக்ஸாக்டான இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க. இது வந்து என்னன்னா, இந்தியர்கள் என்பதை விட
தனி நபரான நான் பாதுகாப்பாக இருந்தால் சரி என்கிற உணர்வு ஒரு தேசத்தின் உணர்வாக எப்படி மாற முடியும்? எவன் வேணாலும் எக்கேடு கட்டு போட்டோம்னு நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க? அது இந்திய உணர்வா? அது தேசபக்தியா? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, நான் இல்லீகல் மைக்ரன்ஸுக்கு அதை எப்படியெல்லாம் சரி பண்ண முடியும்? உண்மையை சொல்லப்போனால் அமெரிக்கர்கள் என்று இன்றைக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களே இல்லீகல் மைக்ரன்ஸ் தான். ஆக்சுவலாக அந்த நாட்டை போய் செவ்விந்தியர்களை அடித்து விரட்டி விட்டு அங்கே உட்கார்ந்துருந்தவங்க தான். 10 வருஷம் 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் நீங்கள் கமலா ஹாரிஸ் மாதிரியான ஆட்கள், அதாவது ஆஃப் இண்டியன்ஸ் அங்கே போட்டியிடலாம் என்று பேசுவதும், நீங்கள் இது ரிஷி சுனாக்கும் அதை பண்ணார். அவன் ஏன் ஆதரிக்கிறான்னா, இவன் என்னவா இருந்தாலும் இந்தியனாக செயல்பட மாட்டான், அவன் யூகேல இருந்து ஆட்களை அடித்து விரட்டுறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஹாரிஸாக இருந்தாலும் அப்படி தான் நினைக்கிறாங்க. போன கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட இப்போ சொல்லியிருக்கிறது என்ன, ஒரு 2 வருஷ காலத்தில் 1100 பேர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக இராணுவ விமானத்திற்குள் நீங்கள் போடா அப்படின்னு அடித்து விரட்டியிருக்காங்க. மிகப்பெரிய துயரம். என் நாட்டு மக்களை இன்னொரு நாட்டின் கையில் அவன் அடிக்கிற போது கொத்தோடு அள்ளி, குழந்தைகளோடு அள்ளி, இன்றைக்கி பேசியிருக்காங்க. ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கு, அவங்க அம்மா அந்த பக்கத்தில் இருக்குது, அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க. அந்த அம்மாவுக்கு பேசுவதற்கு வார்த்தை மட்டும்தான் இல்லையா, உயிரே இல்லையான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு கல் மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கு. அதனுடைய வாழ்க்கை முழுவதும் இருண்டு போய் இருக்கிறது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்படி இருக்கிற போது குறைந்தபட்சம் மனிதாபிமானத்தோடு நடத்து, நியாயமாக நடத்து அப்படின்னு சொல்கிறது கூட உங்களுக்கு தோணாத ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இருந்தால் என்ன, இதற்கு பேர் அரசாங்கம் என்று சொல்வதற்கு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரும்? சரி, நான் திரு கிளாட்சனோட கோணத்தை கேட்குறேன். கிளாட்சன், அமெரிக்கா வாய்ப்புகளின் தேசம், கனவுகளின் தேசம், இப்படிலாம் சொல்லப்படுகிற ஒரு நாடு. ஆனால் அங்கேருந்து ஒரு குடியேறியவர்களை மனிதர்கள், அவங்க அகதின்ற பேரில் அழைச்சாலும், இமிக்ரெண்ட்னாலும், இல்லீகல் இமிக்ரெண்ட்னாலும், நீங்கள் என்ன பேரில் அழைத்தாலும், ஒரு மனிதன் வாழ்வதற்கு அங்கே தங்கி இருக்கிறான். அவர்களை ஆதாரம் இல்லை, ஆவணம் இல்லைன்னு பிடிச்சி உன் நாட்டுக்கு போ அப்படின்னு வலுக்கட்டாயமாக அனுப்பக்கூடிய நடவடிக்கை அப்படின்ற ஒன்றை அமெரிக்கா இதற்கு முன்பு இவ்வளவு மோசமாக நடந்திருக்கா? இது ஒரு பிற்போக்கான செயலா, அல்லது தங்கள் நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு இதை விட்டால் வேற வழி இல்லையா? அதாவது இதை பல்வேறு கோணங்களில் இதை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே திரு கனகராஜ் சொன்ன மாதிரி அமெரிக்காவே குடியேறிகளின் தேசம். அதாவது லீகல் மைக்ரண்ட், இல்லீகல் மைக்ரண்ட்லாம் அப்புறம். குடியேறிகளின் தேசத்தில் அவங்க கிறிஸ்டோஃபர் கொலம்பஸாக இருந்தாலும், அமெரிக்கோ வெஸ்பூச்சியாக இருந்தாலும், அதுக்கப்புறம் போனவங்களாக இருந்தாலும், அந்த நாட்டை குடியேறி தான் அந்த நாட்டை முதன்மைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் கடந்த 70 ஆண்டுகளில் சட்டத்திட்டங்கள் உருவானதுக்கப்புறம் அவங்க யாரெல்லாம் குடியேறலாம், எப்படியெல்லாம் குடியேறலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டங்களை வகுக்கிறாங்க. இது அமெரிக்காவினாலும் அதே தான், ஆஸ்திரேலியானாலும் இதே தான். ஆனால் இது வகுத்ததுக்கப்புறம் மக்கள் பிழைப்புக்காக அங்கே போகிறவர்கள், இப்போ இந்த மைக்ரன்ஸ் ஆனவங்க என்ன மாதிரி வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வேலை நம்ம சொல்லுவோம். டர்ட்டி, டேஞ்சரஸ் அண்ட் டிஃபிகல்ட் ஜாப்ஸ். இதுதான் மைக்ரன்ஸ் செய்கிறாங்க. இந்த வேலைகளை ஒரு பொழப்புக்காக செய்கிறாங்களே தவிர மற்றபடி அந்த நாட்டை போய் திருடிடணும், சுரண்டிடணும்னு பண்ணல. ஆனால் இது எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னா, குறிப்பாக ட்ரம்ப்பினுடைய பிரச்சாரத்தில் மைக்ரன்ஸ் எங்கள் நாட்டை சூறையாடிட்டாங்க அப்படின்னு. யார்? 2%. அமெரிக்காவினுடைய மொத்த மக்கள் தொகையில் 2% தான் இந்த மாதிரி மைக்ரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் பணம் அதிகமாக இருக்கிறவங்க டேக்ஸ் கட்டுறாங்க, சம்பாதிக்கிறவங்க டேக்ஸ் கட்டுறாங்க. இவங்க டேக்ஸே கட்டுறதில்ல, ஒரு பிளாக் எக்கானமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள்லாம் அவர்களுக்கு போகுது. அதை முதல்ல நம்ம இந்த அனாவசிய செலவுகளை முதல்ல கட் பண்ணிவிட்டு அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தில் முன்வைக்கும் பொழுது, அதுக்கு முதல்ல கண்ணு தெரிகிற கருப்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க பார்த்தீங்களா, இந்த கம்ப்ளைண்ட் நான் கம்ப்ளைண்ட் கண்ட்ரீஸ்னு நீங்கள் ஐசிஇ ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அவங்களோட ரிப்போர்ட்டில் தெளிவாக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாட்டிலேருந்து யார் யாரை வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இந்தியாவில் 17,900 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அப்போது ஒரு நாட்டிலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா பல்வேறு வகைகளில் இருக்கணும். ஒன்று ரியல் த்ரெட் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது.
இவர்களால் இந்த நாட்டுக்கு நேரடி அச்சுறுத்தல் இருக்கணும் ஒன்று. இரண்டாவது டார்கெட்டட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களால் அச்சுறுத்தல் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வியூகத்தை வந்து கணிச்சு அதனால் இவங்களை வெளியே அனுப்புறது. அப்போது ஒரு நாட்டில் கண்டிப்பாக வீசா ரெஜிம்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு, பார்டர்ஸ் வந்துருச்சு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் மாறிடுச்சு. என்றைக்கு இந்த வீசா ரெஜிம் வந்து பார்டர் கண்ட்ரோல் வந்துச்சோ அன்றைக்கே வந்து ஒரு பிரச்சனையாக மாறிடுது. அப்போ இல்லீகல் அப்படின்னு தெரியுது. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரன்ஸும் தேவைப்படுறாங்க. நிறைய இடங்களில் பல்வேறு தொழில்களுக்கு இந்த மைக்ரன்ஸ் தேவைப்படுறாங்க. அதாவது இன்ஃபார்மல் நான்ஃபார்மல் செக்டர்ஸில் மைக்ரன்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. இப்போ இதனுடைய தாற்பயங்கள் தெரியாது, ஆனால் கொஞ்சம் போக போக அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த தாற்பயங்கள் அதிகமாக தெரிய வரும். மூன்றாவது இப்போ எங்களுக்கு தேவையானவர்களை மட்டும் நாங்கள் எடுத்துக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்தியாவிலேருந்து பங்களாதேசிகளை அனுப்புகிறோம், ஆவணங்கள் இல்லாமல் தங்கி இருக்கிறவங்கள அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு முயற்சி நடக்குது. ரோஹிங்கியா முஸ்லீம்களை திருப்பி அனுப்பணும் அப்படின்னு ஒரு முயற்சி இந்த 2-3 வருஷத்தில் நடக்குது. இப்போ ஆவணங்களை இல்லாமல் அனுப்புறது, இல்லாதவர்கள் இங்கே குடியிருக்கிறது அப்படின்றது சட்டவிரோத குடியேறிகள். அது இந்தியாவுக்கு ஒரு நியாயம்னா அமெரிக்காவுக்கு அதுதானே நியாயம்? இல்லை, அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நான் இதை வந்து நியாயப்படுத்துறது அப்படிங்கிறது இல்லை. உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க சட்டவிரோதமாக அவங்க போயிருந்தாங்கன்னா அவங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்புறது அப்படிங்கிறது அதில் வந்து மறுப்பு கிடையாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதன்படி அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவர்களை வந்து ஒரு பூதாகரமாக பார்க்குறது அப்படிங்கிறது தான் தவறு. அவர்களை வந்து இந்த மாதிரி விலங்கு போட்டு அனுப்புறது. இப்போ இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த விமானத்தில் வராங்க, ஏன் சிவிலியன் பிளேன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது? இதே தான். இப்போது ஒரு மைக்ரண்ட்டை வந்து அவங்க திரும்ப அனுப்புறதுக்கு அவங்களுக்கு செலவாகக்கூடிய தொகை வந்து $4000 $4000 வந்து செலவாகுது ஒரு மைக்ரண்ட்டை திரும்ப அனுப்புறதுக்கு. இந்த ரிஸ்க் எடுத்து ஒரு ஆர்மி பிளேனில் விலங்கு மாட்டி அவங்கள எடுத்து அனுப்பணும் அப்படின்றதில் அந்த மாதிரியான விஷயங்களில் எங்கே போச்சு நம்மளுடைய மனித உரிமை, எங்கே போகுது நம்மளுடைய மாண்பு அப்படிங்கிறதுலாம் நிறைய பல்வேறு கேள்விக்குறிகள் இருக்குது. இப்போது ரிப்பாட்ரியேஷன் அப்படிங்கிறதோ அல்லது நாட்டுக்கு டிப்போர்ட்டேஷன் அப்படிங்கிறதோ, நம்ம மைக்ரேஷன் எடுத்துக்குவோமே, மைக்ரேஷன் வந்து சேஃப், ரெகுலர், ஆர்டர்லி மைக்ரேஷன். இந்த 3 தான் இருக்குது. சேஃப், ரெகுலர், ஆர்டர்லி, இந்த 3. ஆனால் இங்கே போகிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. போகிறவங்க எப்படி போகிறாங்க? இப்போ ஹிந்தியில் சொல்கிற மாதிரி டங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கழுத மேலே ஏறி போகிற மாதிரி போகிறாங்க. அடுத்தது ஹெல்மெட் வீசா அப்படின்னு ஒன்று இருக்குது, அது இல்லைங்களா? அதுக்கப்புறம் விளக்கமாக சொல்கிறேன் அது என்னென்னு. மூணாவது வந்து என்ன பண்ணுறாங்க, பீப்புள் ஸ்மக்லிங் இருக்காங்க, பீப்புள் ஸ்மக்லர்ஸ் மூலமாக போகிறவங்க இருக்காங்க. போன வாரத்தில் இப்போ கடந்த மாதங்களுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளாகவே சில மாதங்களுக்கு முன்னாடி சில இந்தியர்கள், நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் துபாயில் போய் ஒரு விமானத்தையே வாடகைக்கு அமர்த்தி அது அங்கேருந்து ஒரு லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து இறங்கி அங்கேருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக செல்வதற்கு ஒரு 200 சொச்சம் பேர் 300 பேர் போனாங்க. ஒரு தனி விமானத்தை வாடகைக்கு அமர்த்தி போனாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு ஃபோன் கால் வந்த பிறகு இது மனித கடத்தல் நடக்குது அப்படின்னு சவுண்ட் பண்ண உடனே யூரோப்பியன் யூனியனில் ஒரு இடத்துல இறக்கி அந்த பிளேனை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, அவங்க யாரும் பேட்டி கொடுக்கல, அவங்க யாரையும் பேட்டி கொடுக்க விடாமல் அரசு அவங்கள வந்து அந்த பிரச்சனையை பெரிது இல்லை அப்படின்ற அளவில் சுருக்குனாங்க. இப்போ என்னுடைய பாயிண்ட் வந்து ஒரு 2% இமிக்ரெண்ட்ஸை ஒரு வில்லனாக காட்டுறாங்க. அந்த மக்கள்கிட்ட உன் வரிப்பணத்தெல்லாம் அவன் சாப்பிட்டுக்கிறான், ஒன்றுக்கிற எருமை மாடு நீ கட்டுற இதெல்லாம் வந்து அவர்களுக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறது மாதிரி இல்லாத எதிரியை அங்கே கட்டமைக்கிறார். இங்கேயும் இல்லாத எதிரிகளை கட்டமைக்கிறதன் வழியாகத்தான் இது வந்து ஒரு வலதுசாரி ஒரு பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு அச்சம் ஊட்டணும். இதோ அந்த எதிரியால் உனக்கு ஆபத்து, இதோ அந்த எதிரியால் உன் முன்னேற்றம் தடைப்படுது, உன்னுடைய பொற்காலத்துக்கே அவன் தான் தடையாக இருக்கான் அப்படின்னு ஒரு நரேட்டிவை சொல்கிறாங்க. அதில் அங்கே அது நடக்குது. மிலிட்ரி விமானத்தில் இப்போ வந்து இல்லீகல் இமிகிரேஷன் போன வருஷமும் அமைச்சிருக்காங்க. பேசஞ்சர் விமானத்தில் டாக்குமெண்ட் இல்லை அல்லது வேறு ஏதோ காரணத்தில் திருப்பி அனுப்புவது நடக்கிறது. ஒரே நாளில் தடாலடியாக அனுப்புவது அப்படின்ற 2 பாயிண்ட்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர்ஸ் வேணும். ஒரே நாளில் மிலிட்ரி பிளேனில் ஒரு போர் குற்றவாளிகளை தூக்கி கொண்டு போய் போடுறது மாதிரி போடுறாங்களே, அதன் வழியாக ட்ரம்ப் என்ன மெசேஜை சொல்றாரு? ரெண்டாவது, இந்த செய்தி, இந்த நடவடிக்கை அப்படின்ற ஒன்று இந்தியா இதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? இதுக்கு முதலாவதாக ட்ரம்ப் இதை நடத்துவதற்கு பின்னணியாக இருந்ததும் ஒரு வகையில்
அங்கே இருக்கக்கூடிய வசதியான இந்தியர்கள் ட்ரம்ப்புக்கு வாக்களித்தவர்களும் இதே மாதிரியான மனநிலை கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அங்கே போனாங்க பார்த்தீங்களா, அவங்களும் தான். இப்போ ட்ரம்ப் வந்து இந்த இராணுவ விமானத்தில் அனுப்புறத எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஒருத்தரை வந்து டிபோர்ட் பண்ணுறோம்னா கூட மனிதாபிமான ரீதியாக அவங்கள வந்து மாந்தனை அடிப்படையில் ட்ரீட் பண்ணி தான் அவங்களை அனுப்பணும். அது ஒன்று. இரண்டாவது, இந்தியாவினுடைய பதிலிருப்பு எப்படி இருந்திருக்கணும்னா, கொலம்பியா சொன்ன மாதிரி கொலம்பியாவினுடைய லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர், அவங்க ஒரு பெரிய ட்ரேட் பார்ட்னராக இருக்காங்க. கொலம்பியா மாதிரி ஒரு சின்ன நாடு நேரடியாக எதிர்த்துச்சு, நீங்கள் வந்து எங்களை இராணுவ விமானத்தை உள்ளே விடமாட்டோம், தரையிறங்க விடமாட்டோம் அப்படின்னு நெகோசியேஷன் முந்தா நாள் நடந்து அதுக்கப்புறம் அவங்க சிவிலியன் பிளேன்ஸில் அவங்கள தரையிறக்குறாங்க, பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் இறக்குறாங்க. ரெண்டாவது. மூணாவது என்னென்னா, ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். டப்ளின் ப்ரோட்டோகால் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து அவங்க வந்துட்டாங்கன்னா எங்கேருந்து வந்தாங்களோ அவங்க தான் திரும்ப அனுப்பணும், நேரடியாக இந்த நாட்டுக்கு அனுப்பிட முடியாது அப்படின்னு டப்ளின் ப்ரோட்டோகால்னு சொல்லுது. ரோம் ஸ்டாட்யூட்ஸும் சொல்லுது. இந்த சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ட்ரம்ப் பொறுத்தவரை அவங்க அமெரிக்காவில் என்ட்ரு ஆகுறாங்களோ, சப்போஸ் லண்டன்லேருந்து அவங்க என்ட்ரு ஆகுறாங்கன்னா லண்டனுக்கு அனுப்பணும், வேற ஊர்ல இருந்து அனுப்புறாங்கன்னா அந்த லண்டனுக்கு தான் போகணும். அதான் எனக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு கேக்குறேன், அனுப்புறது டப்ளின் புரோட்டோகால் இல்ல, அனுப்புறதுன்னு முடிவாயிடுச்சு. சிவிலியன் பிளேன்ல அனுப்புறதுக்கும் மிலிட்டரி பிளேன்ல அனுப்புறதுக்கு என்ன வித்தியாசம்? அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க ஏற்றுக்கொள்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதாவது இந்த சிவிலியன் பிளேனுக்கும் இதுக்கு என்ன அடிப்படையில் வசதிகள் குறைவு, மிக மிக வசதிகள் குறைவு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிளேனை நான் பார்த்துருக்குறேன், நீங்கள் படங்கள் இருந்தால் வாய்ப்பு கிடைச்சா போடுங்க. அது எப்படி இருக்குன்னா, ரெண்டு பக்கம் ரோ இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் பண்ணி நேராக நிமிர்ந்து உட்கார முடியும். அதில் வந்து பெரியவங்களுக்கான வசதிகள் எதுவும் இருக்காது. இது காம்பேட்டுக்கு போகிற பிளேன். சரக்குகள் அடுக்கி வச்சுருப்பாங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு ரோவில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள வந்து கொண்டு வர பிளேன். இப்போ இதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேருந்து மக்களை வந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன் பிளேன் வந்து மக்களை ரெஸ்கியூ பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்ததில் எனது நண்பர்கள் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. அப்போ அவர்கள் எடுத்த படங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இது ரெஸ்கியூ மிஷன்ஸுக்கு தான் இந்த பிளேன். பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு 18 மணி நேரம் உட்கார்ந்து அந்த பிளேனில் வரணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு மனிதாபிமானற்ற செயல். நீங்கள் கேட்கலாம், ஏன் அவங்க போனது மட்டும் எப்படி போனாங்க, பல்வேறு நாடுகள் வழியாக போனோம், அது வேறு, அந்த கதையை நம்ம அப்புறம் வருவோம். ஆனால் இது அனுப்புறதுக்கு மூலமாக கொடுக்க சிம்பலிசம் என்னென்னா, இராணுவ முறையில் நீங்கள் கைதிகளாக கருதப்பட்டு நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் அப்படின்னு அந்த சிம்பலிசம் தான் வருது. இப்போ இதுக்கு முன்னாடியான டெபுடேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, 2008 நடந்த டெபுடேஷன், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த டெபுடேஷன்ஸ் எல்லாம் ஒரு அமைதியாக நடந்துருச்சு. ஏன், இன்ஃபேக்ட் யூரோப்பியன் யூனியனில் கிட்டத்தட்ட 30,000 நபர்கள் வச்சுருக்காங்க, தங்க வச்சுருக்காங்க, இந்தியாவுக்கு திரும்ப அனுப்புறதுக்காக வச்சுருக்காங்க. அது 2-3 ஆண்டுகள் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது வந்து குவிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவிக் ப்ராசஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மக்களை ஐடென்டிஃபை பண்ணி டெக்ஸஸ்ன்ற ஒரு இடத்துல வந்து ஒருங்கிணைச்சு அங்கேயே வந்து ப்ராசஸ் பண்ணி ஆஃப்ஷோர் ப்ராசஸிங் பண்ணுறாங்க. ஆஃப்ஷோர் ப்ராசஸிங் அப்படின்னா இந்தியனா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்திய எம்பசிக்கிட்டேருந்து அங்கேருந்து வாங்குறாங்க இன்ஃபர்மேஷனை. இங்கேருந்து இல்லை, இந்தியன் எம்பசி இங்கேருந்து கிடையாது, ஆஃப்ஷோர் ப்ராசஸிங் பண்ணி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அப்போ இது வந்து நிறைய டெக்னிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே அங்கே முடித்து இந்தியா வந்து எந்த வகையிலுமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி திரும்ப அனுப்புகிறாங்க. ஒரே நெகோசியேஷன் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் விமானம், ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்தியன் சிவில் ஏர்ஸ்பேஸ்க்குள்ளார நுழையக்கூடாது, நீங்கள் சிவிலியன் ஏர்ஃபோர்ஸில் சிவிலியன் பிளேன்ஸை அனுப்பி வைங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், விலங்குகள் இல்லாமல் அவங்களுக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லி ஒரு குட்டி தேசம் கண்டிக்கிறது எதுக்குது, பேசஞ்சர் பிளேனில் அனுப்புனாதான் அலோவ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி பிளேனை டிபோர்ட் பண்ணுறதை நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க, இப்போ இந்தியா வந்து சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பெருமை உயர்ந்து விட்டது, இந்திய பிரதமர் நினைத்தால் ரஷ்யா உக்ரைன் போரையே நிறுத்திடுவார், இவ்வளவு வலிமையான ஒரு செல்வாக்கு இந்தியாவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்தியாவோட ஒரு பார்ட்னர்ஸ்ட் கண்ட்ரி தான் அது, அலை தான், இவங்களுக்கே இந்த காட்டுறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது ஒரு 6-7 நாடுகளை வந்து நான் கம்ப்ளையன்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஈரான், சைனா, இந்தியா, கொரியா, இந்த மாதிரி நாடுகள் இருக்குது. நான் கம்ப்ளையன்ட் கண்ட்ரீஸ்னு இது அந்த ஐசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து வரையறுத்து வச்சுருக்காங்க. அதில் ஏன் வரையறுத்து வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு வரையறைகள் இருக்குது. எந்த நாட்டிலேருந்து மிக அதிகமான மக்கள் வந்தாங்களோ, இல்லீகலாக வந்திருக்காங்களோ, அவங்கள வரையறுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து 3வது இடத்துல இந்தியா இருக்குது. அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து சட்டவிரோத குடியேறிகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து இந்த ஒரு மெசேஜை கொடுத்தா 2 விஷயம். ஒன்று, இன்னும் வர்றவங்கள தடுக்கலாம், இல்லீகலாக வர்றவங்கள தடுக்கலாம்.
இரண்டாவது இருக்கவங்க ஐயோ அம்மா இங்கேருந்து விரட்டிடுவாங்கன்னு சொல்லி இருக்கவங்க விரட்டி வந்துடுவாங்க, அவங்களே வந்து கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கவங்க அங்கேருந்து ஒரு எக்ஸிட் பெர்மிட் எடுத்து வர்றதும் மிகப்பெரிய கஷ்டம். அது அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது. ஏன்னா இப்போ இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும், வீசா ஓவர் ஸ்டே ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் சும்மா வந்துடுறீங்க, ஒரு டூரிஸ்ட்டாக இருக்கீங்க, வீசா ஓவர் ஸ்டே ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா எஃப்ஆர்ஆர்ஓக்கு போய் ஒரு இ-ஃபார்ம் ஃபைல் பண்ணி அது வந்து நீங்கள் எங்கெல்லாம் தங்கியிருந்தீங்களோ அங்கெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வாரண்ட் மாதிரி போட்டு நேஷ்னல் வாரண்ட் மாதிரி போட்டு கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் எக்ஸிட் எடுத்து வெளியே வர முடியும். இன்றைக்கி ஒரு கேஸ் நான் டீல் பண்ணிட்டு வரேன், அதனால தான் இதை சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி தான் அங்கேயும் இல்லீகலாக நீங்கள் நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்குது. இதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் பதுங்கி அங்கே இருந்துடுறாங்க. அப்போ இன்னொன்று லாட்ரி மெத்தட்லையும் இந்தியாவுக்கு இல்லை. இப்போ இன்டர்நேஷ்னலி நிறைய நாடுகளில் லாட்ரி மெத்தட் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, லாட்ரியில் வந்து நீங்கள் எடுக்கப்படுவீங்க, நீங்கள் அதுக்கு மூலமாக டைரக்ட் க்ரீன் கார்டு சேனல்ஸ் இருக்குது. இப்போ இமிக்ரேஷன் லா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் அமெரிக்காவை பொறுத்தவரையில். ஏன்னா இது வந்து ஒரு அவங்களால வந்து ஒரு மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. அதே சமயத்தில் ட்ரம்ப்னுடைய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த முனைப்பில் யாரெல்லாம் வந்து வீக்கஸ்ட் ட்ரீ, அதான் அந்த வீக்கஸ்ட் பிளான்ட் யார் வந்து மிக அடிமட்டத்தில் இருக்காங்களோ அவங்கள வெட்டினா தான் சரி வரும் அப்படின்னு இப்போ நீங்கள் அந்த பொறுப்பேற்றதுக்கப்புறம் 20ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 5ஆம் தேதி ஆச்சு. 15 நாட்களில் அவங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஈஸி டார்கெட்டாக இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டோம்னாலே ஒரு பல்வேறு செய்திகளை நேரடியாக நம்ம கொடுத்துடலாம். ஈஸி டார்கெட்னு எப்படி சொல்ல முடியும்? இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, இந்தியாவுடைய எதிர்ப்புன்னு வந்ததுன்னா அவங்க ஏற்கனவே சைனாவோட அவங்களுக்கு மோதல் இருக்கு. இந்தியாவையும் பகர்ச்சிக்கிட்டா அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகும்? மேனுஃபேக்சரிங்கோ மற்றதுக்கோ அவங்களுக்கு ஏசியாவில் ஒரு பெரிய கண்ட்ரி, கன்சம்ஷன் இருக்கிற கண்ட்ரி, ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி, இவங்களை எப்படி ஒரு எளிமையாக கருதுறாங்க? ஒரு சாதாரண சின்ன கண்ட்ரியை கருதுற மாதிரி ஒரு ஈஸி டார்கெட்டாக இந்தியன்ஸை அவங்க கருத முடியுமா? ஏன்னா இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியன்ஸும் பொத்தாப்பதான் அவங்க பார்க்கல. H1B விசா எடுத்து லீகலாக வர்றவங்கள எல்லாருமே வந்து அவங்க, ஏன்னா இதுதான் வந்து நமக்கு ஒரு பிரெயின் ட்ரெயின் ஆகுது. அவங்க வர்றது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. H1B விசாவில் கை வைக்கவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி போகிறவங்கள கண்டிப்பாக கை வைக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்கானமியில் ஒரு ஆக்சுவலாக ஒரு 15% ஆஃப் த எக்கானமி, பியூர் ரிசர்ச் தான் இதை சொல்லுது நமக்கு, ஒரு 15% ஆஃப் த எக்கானமி வந்து மைக்ரன்ஸால் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போது செலவினங்கள்னு பார்த்தீங்கன்னாலும் பெரிய அளவில் வர மாட்டேங்குது. இப்போ எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னைக்கு வந்து இந்த லோவஸ்ட் ஹேங்கிங் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம், எந்த கனி வந்து ரொம்ப கீழே தூங்கிட்டு இருக்கோ அதை பறிச்சறது தான் முக்கியம். இது அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர இந்தியாவுடைய வர்த்தகத்தை இதெல்லாம் பாதிக்கும்னு சொல்லி அவங்க பார்க்க மாட்டாங்க. இந்தியாவும் அமெரிக்க நண்பர்கிட்ட கேட்கலாம். கீர்த்தி, அமெரிக்காவில் நடக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வசதி படைத்த இந்தியர்கள் அவர்களும் ஒரு காரணம், ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஒரு பிற்போக்கான திசையில் பின்னோக்கி போகுதா? இது ஒரு மனிதாபிமாற்ற செயல்னு பார்க்குறாங்களா அந்த மக்கள்? உங்கள் கோணம் என்ன இதில்? ஒரு விஷயம் வந்து ஒத்துக்க தான் செய்யணும். ஏன்னா இந்திய மக்கள், அதாவது அமெரிக்க இந்தியர்கள் பலர் வந்து ட்ரம்ப்புக்கு தான் வந்து வாக்களிச்சாங்க. அது அவங்களுடைய வலதுசாரி கொள்கையினால ஒரு முடிவா இருக்கும். ஆனா இது வந்து பிற்போக்கான விஷயத்துக்கு தான் அமெரிக்காவை கொண்டுட்டு போகுதா அப்படின்றது பார்த்தா அது இல்லை. இது ஒவ்வொரு தடவையும் மாறுதல்கள் நடக்க தான் செய்யுது. இது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எதற்காக அமெரிக்க ராணுவ விமானத்துல வந்து அனுப்பப்பட்டார்கள்ன்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு ஒரு முக்கிய கேள்வியா இருக்குது. ஒரு நாடு சிட்டிசன்ஸை வந்து திரும்ப அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த நாடு ஏத்துக்குது அப்படின்னா, தன்னுடைய விமானம், அந்த நாடு தன்னுடைய நாட்டினுடைய ஒரு விமானத்தை அனுப்பி அந்த மக்களை வந்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டுட்டு வரும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்பார்ச்சுனேட்லி இந்திய அரசுக்கு சொந்தமா எந்த விமானமுமே இப்ப இல்லை. ஒரு சிவிலியன் கமர்ஷியல் ஃபிளைட் எதுவுமே இல்லை. முன்ன ஏர் இந்தியா இருந்தது. கோவிட் காலத்துல கூட பாத்தீங்கன்னா 2020 இந்த வந்தே பாரத் திட்டத்துல வந்து ஏர் இந்தியாவை அனுப்பி தான் அனுப்புனாங்க. இன்னைக்கு ஏர் இந்தியான்றது ஒரு பிரைவேட் என்டர்பிரைஸ் ஆகி மாறி போச்சு. ஸோ ஒரு பிரைவேட் என்டர்பிரைஸ், ஒரு கமர்ஷியல் ஜெட், அவங்க வந்து ஒரு இல்லீகல் இமிகிரன்ஸை கொண்டுட்டு வரதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிராண்டிங் போயிடும், அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கும். சரி, இந்திய ராணுவ விமானங்கள் அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்ததா என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எதற்குமே காத்திருக்கிறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது. அவர் இதன் மூலமா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வராரு. யாரு நீங்க வந்து சட்டவிரோதமா இங்க குடியேறினாலும் உங்கள் மீது வந்து தண்டனை, இந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதை வந்து அவர் தெளிவுபடுத்துறாரு. இதற்கு முன்னாடி அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல, அதாவது கடந்த 2017ஆம் ஆண்டு அவர் முதல் முறையாக பொறுப்பேற்றப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரிங் ஒன்று பெருசா ஒன்று மாட்டினாங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபார்மிங்டன் நினைக்கிறேன்.
யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபார்மிங்டன்ற பேரில் அந்த ஐசிஏ வந்து ஒரு ஃபேக் யூனிவர்சிட்டி செட்டப் பண்ணி அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபேக் இருக்கிறாங்க, என்ரோல் பண்ண விருப்பமாக இருக்காங்கன்ற மாதிரி அவங்களே என்ரோல் பண்ண வச்சு அப்புறம் அந்த யூனிவர்சிட்டியை க்ளோஸ் பண்ணி இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் காலில் கூட அவங்களுக்கு அந்த அரெஸ்ட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேக்ஸ் மாட்டினாங்க, ஜியோ டேக்ஸ் மாட்டி அவங்க எங்கேயும் தப்பிச்சு போகாத அளவுக்கு பார்த்து இது பண்ணி அப்புறம் அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த முறை எடுத்தது இராணுவ ரீதியாக எடுத்திருக்க இந்த ஒரு நடவடிக்கை வந்து மிக கடுமையான நடவடிக்கை தான். இதில் வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி இந்திய அரசு ஒரு கமர்ஷியல் விமானத்தில் கொண்டுட்டு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை கண்டிப்பாக செஞ்சிருக்காங்க. கீர்த்தி, அப்படி கிடையாது. இப்போ இது வந்து ஒரு மிக கடுமையான நடவடிக்கை, மிலிட்டரி பிளேனில் அனுப்புறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் நெகோசியேஷன்ஸ் நடக்காமலா இந்தியன் ஒரு ஏர் ஸ்பேஸை வந்து இந்தியா கொடுக்கும்? நீங்கள் உங்கள் விமானத்தை இந்தியாவினுடைய அனுமதி இல்லாமல் தரையிறங்க அனுமதிக்க மாட்டாங்க. 2 எம்பசியும் 2 நாட்டு வெளியுறவு அதிகாரிகளும் பேசிய பிறகு தான் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவால் அதை இன்சிஸ்ட் பண்ண முடியலையா? எனக்கு தெரிஞ்சு இந்த ராணுவ விமானம்ன்றதை இந்திய அதிகாரிகள் அதை வந்து ஒரு லைட்டா எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஏர்ஸ்பேஸ்க்குள்ள ஒரு நாட்டுடைய ராணுவ விமானம் இந்தியர்களை கொண்டுட்டு வருது அப்படின்றப்போ அதனுடைய சீரியஸ்னஸே ஒரு புரிதல் இல்லாம தான் அவங்க அதை வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியுது. கொஞ்சம் இதை வந்து இவ்வளோ சென்சிட்டிவ் ஆக்கியிருக்க வேண்டாம், அவங்க ஒழுங்காக நெகோஷியேட் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஏர்லைனில் கொண்டுட்டு வந்திருந்தா. கிளாட்சன் சொன்ன மாதிரி ஒரு மைக்ரண்ட்டை வந்து அனுப்புறதுக்கு ஒரு கமர்ஷியல் ஏர்லைனில் அனுப்புறதுக்கு $4000 தான் செலவாகும். ஆனால் இதே இந்த ராணுவ விமானத்தில் கொண்டுட்டு வர அந்த செலவு கூட முன்மடங்குக்கு வரும். ஒரு மும்மடங்குக்கு அமெரிக்கா அதை ஏத்துக்கிட்டு அனுப்புது அப்படின்றப்போ ஒருவேளை சரி நமக்கு செலவு இல்லை, அமெரிக்கா அதை ஏற்று அனுப்புதுன்ற ஒரு நிலையில இந்திய அதிகாரிகள் நினைச்சிட்டாங்களான்ற இது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவா இந்தியாவுடைய ஸ்டேச்சர், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு முன்வைக்கப்பட்ட வாதங்களில் ஒன்று, சர்வதேச அரங்கில் இந்தியாவினுடைய ஸ்டேச்சர் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இந்தியா என்ன சொல்கிறதோ அதை கேட்கக்கூடிய இடத்துக்கு உலக நாடுகள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவோட புகழ் உச்சிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேச்சர் இந்த இதில் பாதிக்காதா இந்த மாதிரி ஒன்றுன்றது? கண்டிப்பாக அந்த பிம்பம் உடைபட்டு இருக்குது. அது ஒரு பிம்பம் தான், அது கட்டப்பட்ட ஒரு பிம்பம் தான். அந்த தேர்தல் சமயத்தில் அந்த பிம்பம் அது உடைபட்டிருக்குது. அந்த பபிள் பர்ஸ்ட், அதாவது இன்ஃப்ளேஷன் டைமில் ஆகிறது இதே நிலைமையில் இன்னைக்கு அந்த பிம்பம் உடைபட்டிருக்குது, இந்திய அரசுடைய பிம்பம். அது உண்மை. எந்த நாடும் வந்து சட்டவிரோத குடியேறிகளை வச்சுக்க போறதில்லை. அதே விஷயத்துல அமெரிக்கா செஞ்ச இந்த ஒரு விஷயத்தை இதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இதை இன்னும் வந்து நெறிப்படுத்துற அந்த விசா நெறிமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்கலாம். நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்பே சொன்னாரு. இப்ப 2 விஷயம் இருக்குல்ல, வந்து அவங்க நாட்டின் சட்டப்படி இது இவங்க எல்லாருமே இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், சட்டப்படி அவங்க வந்து தங்கி இருப்பதற்கு உரிமை இல்லாதவங்க. இப்போ இந்தியா வந்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்திய பிரதமர் இந்தியாவினுடைய பொருளாதார வலிமை இதெல்லாம் காட்டி சைனா இருக்குது மற்றவங்க இருக்காங்கன்ற அடிப்படையில், ஏசியாவில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பகமான நண்பர் தோழர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொது மன்னிப்பு வழங்குங்க, இவங்களை அனுப்பாதீங்க, எங்கள் நாட்டுக்கு அனுப்பாதீங்க, ஒரு பொது மன்னிப்பு வழங்குங்கன்னு அவங்கள்ட்ட கேட்க முடியாதா? அது கண்டிப்பா கேட்க முடியாது. அது ஏன்னா ட்ரம்ப்னுடைய ஒரு அந்த கேம்பெயின் ப்ராமிசஸ் வந்து அவரே ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அவரோட பேஸ்ல வந்து அவரே வந்து குண்டு வைக்க மாட்டாரு. அவர் வந்து இந்த கேம்பெயின் ப்ராமிஸ்ல தான் வந்தாரு. நான் வந்தேன்னா இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து நான் டீபோர்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு. அவர் தன்னுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு வராரு. அந்த தேர்தல் வாக்குறுதி தெரிஞ்சே தான் இந்தியர்கள் அங்கே ஓட்டு போட்டாங்களா அவருக்கு? பணக்கார இந்தியர்கள்? உண்மை. அது வந்து தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டாங்க. அதாவது நம்ம தமிழர்கள், என்னுடைய நண்பர்கள் கூட சொல்லிதான் இது பண்ணாங்க. நான் கேட்கிறேன், நீங்க அப்படி பண்ணா வந்து நமக்கு இங்க இன்ஃபிளேஷன்ல ஆகாதா, நமக்கு வந்து இங்க எல்லா கிராசரி எல்லாம் விலை ஏறாதா? இல்ல எனக்கு பார்டர் க்ளோஸ் பண்ணணும், எனக்கு வந்து இங்க இமிகிரன்ஸ் இருக்கக்கூடாது. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்றது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்றாங்களா, இல்ல அவங்க வந்து அது தனக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்களான்றது தெரியல. இப்போ குற்றம் செய்யப்பட்ட ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து வெளியேற்றி தான் ஆகணும். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாத்வே டு தி சிட்டிசன்ஷிப், இல்ல ஒரு பாத்வே டு தி லீகல் டாக்குமெண்டேஷன். இப்போ இல்லீகல் இமிகிரண்ட்டை வந்து 2 வகையா கூட பிரிக்கலாம். ஏதேனும் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவங்கள தண்டிச்சு அனுப்புறது, வெளியேற்றுவது அப்படின்றது ஒன்று. குற்றத்தில் ஈடுபடாத சிவிலியன்ஸ், வேலைக்காக போனவங்க, பிழைப்புக்காக போனவங்கள வேற வகையாக அணுகலான்றீங்களா? ஆமா, இதைத்தான் வந்து ஒபாமா வந்து கையாண்டாரு. ஃபெலன் நாட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொன்னாரு. ஃபெலன்னா இருக்கிறீங்கன்னா உங்களை நான் வெளியேற்றிடுவேன்.
நீங்க ஒரு ஃபேமிலி, ஒரு சிவிலியன் அப்படின்னா சரி ஓகே, உங்களுக்கு எப்படி ஒரு லீகல் டாக்குமெண்டேஷன் கொண்டு வர முடியும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாரு. டாக்கா அப்படின்னு சொல்லி, டிஃபர்ட் ஆக்ஷன் ஃபார் சைல்ட்ஹுட் அரைவல்ஸ்ன்னு சொல்லி, சின்ன வயசுல வந்திருந்தவங்களுக்கு ஒரு டிஃபர்ட் ஆக்ஷன், அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன்லாம் கொடுக்குற ஒரு வழிவகை பண்ணாரு. அதையும் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இதை ஒரு H2B விசாவை கூட மாற்றலாம். இந்தியாவுக்கு இன்னைக்கு H2B விசா கிடையாது, H1B மட்டும்தான் இருக்குது. H2B அப்படின்றது ப்ளூ காலர் ஜாப்ஸ். அங்கே ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஒரு ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு H2B. இந்திய அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, H2B விசா வந்து இந்திய மக்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு, இல்லை அங்கே ஏற்கனவே சட்டவிரோதமாக இருக்கவங்களுக்கு அந்த கேட்டகரியில் மாற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கையை வந்து இந்திய வெளியுறவுத்துறை எடுத்திருக்கணும். அது வந்து இன்னைக்கு தவறிட்டாங்க. ஸோ நமக்கு வர்றது பெரும்பாலும் H1B தான், இந்த சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் ஆர் டாக்டர்ஸ். ஆமா, எல்லாமே உடல் high உழைப்பு skilled சார்ந்த மற்ற immigration. வேலைகளுக்கு இந்தியர்களை அவங்க கன்சிடர் பண்றதில்ல, அல்லது நமக்கு அந்த விண்டோவே ஓப்பன் கிடையாதா? அந்த விண்டோவே நமக்கு ஓப்பன் கிடையாது. அந்த விண்டோ ஓப்பன் பண்றதுக்கு உண்டான நெகோசியேஷனை வந்து இந்திய அரசு ஆரம்பிக்கணும். அந்த H2B அப்படின்றத ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே. திரு ராமசாமி ஐயப்பன் அவருடைய கருத்து கேட்கலாம். திரு ராமசாமி ஐயப்பன். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இரண்டு முக்கியமான கருத்து எனக்கு முன்னாடி அண்ணன் லாட்சன் அவர்களும் சரி, மன்னிக்கணும், அண்ணன் ஜெயராஜ் அவர்களும் சரி சொன்னது. இரண்டு கருத்துக்கள் நம்ம எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். அங்க இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் யாருமே வந்து அங்க வந்து அனுமதி பெற்று போனவர்கள் கிடையாது அப்படின்னு. அப்போ அமெரிக்க சட்டம் படியும், நம்மளோட ரெஃப்யூஜி புரோட்டோகால் 1951 ரெஃப்யூஜி கன்வென்ஷன் படியும், 1967 புரோட்டோகால் படியுமே அவர்கள் சட்டத்தை மீறியவர்கள் தான். அதனாலேயே அவர்கள் குற்றம் செய்தவர்கள் அப்படின்னு ஆயிடுறாங்க. சோ அவர்கள் வந்து இல்லாட்டி அசைலம் இல்ல ரெஃப்யூஜி அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன காரணத்துக்காக இருக்கலாம்? அரசு இல்ல நான் வந்து 1951 1967 புரோட்டோகால் படி சொல்றேன். சோ அந்த இது படி அசைலமும் ரெஃப்யூஜியோ சீக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு லீகலான ப்ராசஸ்ல சீக் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ப்ராசஸ்ல இல்லாம அவர்கள் வரம்பு மீறி அங்க தங்கி இருந்தால், அதாவது கொடுக்கப்பட்ட பர்மிஷனுக்கு மீறி தங்கி இருந்தால், இல்லாட்டி பர்மிஷனே இல்லாம உள்ள நுழைஞ்சிருந்தா அப்படின்ற போது அவர்கள் வயலேஷன் இருக்கு அப்படின்னு. அவங்க நாட்டோட சட்டம் படி செக்ஷன் 8 ஆஃப் தி யூஎஸ் கோட், அதுக்கப்புறம் செக்ஷன் 122(1) இது இரண்டு படி அவர்கள் அதை தவறு அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட பின்னர் அவர்களை உடனடியாக வெளியேற்றவில்லை. அவர்களுக்கு ஒரு லீகல் ப்ராசஸும் அவைலபிளா இருக்கு. அந்த லீகல் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்கொயரி இருக்கு. அந்த என்கொயரி ப்ராசஸ்ல அவர்கள் வந்து இல்லீகலா தான் இருக்காங்க, அங்க இல்லீகலா தான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றது ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது ப்ரூவ் ஆகணும். அதற்கப்புறம் அவர்களுக்கு அப்பீல் ரெமெடியும் அவைலபிளா இருக்கு. அந்த அப்பீல் ரெமெடிக்கு அப்புறமா அவர்கள் கோர்ட்டையும் அணுக முடியும், ஃபெடரல் கோர்ட்டையும் அணுக முடியும். அதிகபட்சமாக சில ஸ்பெஷல் கேஸ்ல உச்சநீதிமன்றத்தையும் அவர்களோட உச்சநீதிமன்றத்தையும் அணுக முடியும். அப்போ வந்து சட்டத்திலையும் எதுவும் தவறாக இருந்திருக்கு அப்படின்ற கேள்வி இருந்தா அப்போ அவர்கள் வந்து அதை அணுக முடியும். இந்த ஒரு லீகல் ப்ராசஸை தாண்டி தான் இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் அவங்க வந்து திரும்பி மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். இதுல லீகல் ப்ராசஸின் படிதான் அவங்க அனுப்பப்படுறாங்க. சட்டம் அனுமதிக்கல, திடீர்னு ஒரு நாள் அவங்களெல்லாம் தூக்கி ஒரு மூட்டையை தூக்கி போட்டது மாதிரி போடல, ஒரு லீகல் ப்ராசஸை பண்ணி தான் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது இந்தியாவுக்கு பெருமையா, இந்தியாவுக்கு பின்னடைவா? இந்தியா வந்து இந்தியாவோட க்ரோயிங் ஸ்டேச்சர் அப்படின்ற ஒன்றுக்கு ஒரு கீறலா? இத்தனை வருஷம் இந்தியா உருவான நாள்ல இருந்து, அமெரிக்கான்ற ஒரு நாடு உருவான நாள்ல இருந்து ஒரு மிலிட்ரி பிளேனில் இந்தியர்களை நாடு கடத்தினது தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸுக்கு அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் எழுதுது. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல அதுதான் ஒண்ணு, இந்தியர்களுக்கு இதனால எந்த ஒரு தீங்கும் கிடையாது, இந்திய நாட்டிற்கு மதிப்பு குறைவும் எதுவும் கிடையாது. இரண்டு காரணமாக. ஏன்னா தவறு செய்தவர்களை வெளியேற்றுவது வந்து பல ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. போன 2 ஆண்டுகளில் பைடன் இருந்த காலகட்டத்திலேயே 192 நாடுகளுக்கு இது டீபோர்ட் பண்ணியிருக்காங்க யுஎஸ் அப்படின்றவங்க. அது வந்து அவங்க லீகல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாக. இந்தியாவுக்கு வந்து இது முதல் வருடம் கிடையாது. இந்தியாவுக்கு போன 47 வருடமாக மக்கள் வந்து கன்சிஸ்டன்டா டீபோர்ட் பண்ணப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒரு வருடம் கூட இல்லாம இருந்தது கிடையாது. 47 வருடமாக கண்டினியூஸா டீபோர்ட் பண்ணப்பட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இல்லீகலா அங்க மைக்ரேட் ஆனவங்க இருக்காங்க. ஏன்னா பலருக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கும், அங்க போகணும் அப்படின்றதுக்கான ஆஸ்பிரேஷன் இருந்திருக்கலாம். என்ன காரணத்துக்காக வேணா இருக்கலாம், கல்வி பயில்வதற்காக இருக்கலாம், இல்ல அவங்க வாழ்க்கை தரத்துக்காக இருந்திருக்கலாம், இல்ல வேலை வாய்ப்புக்காக இருந்திருக்கலாம், இல்ல அவர்கள் குடும்பத்தில் இருக்கவர் அங்க இருக்காங்க அப்படி இருக்கலாம், இல்ல அங்க அருகில் இருக்க நாடுகள் இருக்கு அதற்காக போகணும் அப்படின்ற என்ன மாதிரி ஆஸ்பிரேஷன் வேணா இருக்கலாம். அந்த ஆஸ்பிரேஷன் ஃபுல் ஆகாத போது அவர்கள் அந்த ஆஸ்பிரேஷனை நோக்கி போகிறதுக்காக அவர்கள் பல முறைகளை கையாடுகிறார்கள். அந்த பல முறைகளை அவர்கள் கையாடும் போது அவர்கள் அவங்க வந்து அங்க கடைசியில ஒண்ணு அவங்களை திரும்பி லெஜிட்டிமேட்டாக மாற்றுவதற்கான முயற்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். இல்லாட்டி அவர்கள் அங்க சென்றதற்கான முயற்சியை வந்து லெஜிட்டிமேட்டாக இருந்திருக்க வேண்டும். இல்ல அவங்க வீசா வாங்கிட்டு அந்த ஓவர் எக்ஸ்டெண்டா ஸ்டே பண்ணும் போது அதுக்கு லெஜிட்டிமேசியா அவங்க ட்ரை பண்ணியிருக்கணும். ஏன்னா பலர் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, அண்ணன்
ஜெயராஜ் அவர்கள் இருக்காங்க, அண்ணன் சேவியர் அவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து லெஜிட்டிமேட்டா அங்க போயிருக்காங்க. அங்க பெருமையான வேலைகளை செய்யறாங்க. இந்தியர்களுக்கு மதிப்பாக மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு மதிப்பான வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள். இன்னைக்கு இந்த மாதிரி தவறாக சிலர் இருந்தா கூட அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்ற பேசுற நிலைமையில மட்டும் இல்லாம அவர்கள் உதவி செய்யற நிலைமையில அவங்க இருக்காங்க. அப்படின்ற போது அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்க வேண்டிய இந்தியர்கள் தான் தேவையே தவிர, நான் தவறு செய்து ஒரு நாட்டிற்குள் நுழைவேன் அப்படின்ற எண்ணம் இருக்க யாருக்குமே தேவையில்லை. அதற்கான வாய்ப்பை தான் நம்ம ஏற்படுத்தி தர வேண்டுமே தவிர, இல்ல மன்னிக்கிறவங்க, ஒருத்தர் வந்து தவறாக நான் ஒரு நாட்டுக்குள்ள போவேன், நான் அவருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன், அவருக்காக வாதாடுவேன் அப்படின்னா தவறு. இதுல அண்ணன் ஜெயராஜ் அவர்கள் சொன்னது சரி. H2B விசாக்காக இந்தியா வந்து வாதாட வேண்டும் அப்படின்னா அது வந்து சரி. அது வந்து இப்போ இருக்கிற இமிகிரேஷன் டிஸ்கஷன் அது ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் நோட்டாக இருக்கு. சார் ராமசாமி மெய்யப்பன் சார், ராமசாமி மெய்யப்பன் சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும். ராமசாமி மெய்யப்பன் சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது அந்த நாட்டிலே கூட இந்த இல்லீகல் மைக்ரன்ஸுக்கு ஏராளமான சட்ட வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கு சட்டப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு அப்போ அவங்க என்ன வச்சுருக்காங்க, சட்டவிரோதமாக குடி வந்தால் கூட அவங்கள சில பேருக்கு உதவலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சு இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சு? அந்த தனிநபர்கள் அங்கே போய் போராட முடியாது. அப்போ இந்திய அரசாங்கம் தனிநபர் செய்த தவறுக்கு இந்திய அரசாங்கம் பொறுப்பாகாது. நான் செய்த ஒரு தவறு இருக்கு, இந்திய அரசாங்கத்தை நான் பொறுப்பாக்க முடியாது. அங்க வந்து இந்திய அரசாங்கம் ஒண்ணும் இல்ல. இந்திய அரசாங்கம் என்னைக்கு ஒரு குழந்தைக்கு டென்மார்க்ல பிரச்சனை இருந்ததோ, ஜெர்மனில பிரச்சனை இருந்ததோ, அவங்க தாய் தந்தையார் வந்து அவங்க முறையாக தான் அங்க இருந்தார்கள். அவங்க அரசும் அங்க இருக்க அரசு விதிமுறைகளும் அவர்களை சரியாக பார்க்கலையும் அந்த டென்மார்க்ல இருந்த குழந்தைக்கும் ஜெர்மனில இருந்த குழந்தைக்கும் அவர்கள் போராடினார்கள். ஆனா இங்க வந்து அவர்கள் முறையாக அவர்கள் வாய்ப்பை பெற்று விசாவை பெற்றோ இல்ல பர்மிட்டை பெற்றோ அவர்கள் அங்க போகவில்லை. ஒரே ஒரு விஷயம் தான் சார், அவங்க சட்டம் இருக்குல்ல, அவங்க ஆர்கியூ பண்ணலான்னு நீங்க சில சட்டங்களை கோட் பண்ணீங்கல்ல, அப்பீல் வர போகலான்னு சொன்னீங்கல்ல. இந்த இப்படி ஒரு லீகல் அசிஸ்டன்ஸ் அதுக்கே நீங்க பண்ண மாட்டீங்க. லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்களான்னு கேக்குறீங்க. நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். திரு சுமந்த் அவர்களுடைய கோணத்தை கேட்கணும். சுமந்த், டாக்டர் சுமந்த், குஜராத்து இந்தியாவில் ரொம்ப வசதியான பெஸ்ட்டாக நிர்வகிக்கப்படுற முன்னேறின மாநிலம். குஜராத் மாடல் அப்படின்றது ஒரு பெருசு. பஞ்சாபு 5 நதிகள் பாயிற வற்றாத ஜீவ நதி இருக்கக்கூடிய மாநிலம். அங்கேருந்து தான் அதிகமான மைக்ரண்ட்ஸ் சட்டவிரோத வழிகளில் போகிறாங்க அப்படின்றது ஒரு கவலைக்குரிய ஆராய வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இந்த டீபோர்டேஷன் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது உங்கள் வீடு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போனவங்க, உங்களை எனக்கு பிடிக்கலை, எனக்கு இங்கே வாய்ப்பு இல்லை, எனக்கு வளர்ச்சி இல்லை, அதனால் நான் விட்டுட்டு ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க. ஸோ நம்ம வந்து போயிட்டு இவங்களுக்காக நம்ம வந்து மெனக்கெட்டு இந்திய அரசாங்கம் எதுவும் செய்ய வேண்டிய தார்மீக ரீதியான ஒரு விஷயம் இருக்கலாமே தவிர, சட்ட ரீதியாக இந்தியா வந்து எதுவும் இவர்களுக்காக மெனக்கெட்டு செய்ய வேண்டியது இல்லை. பிகாஸ் டெக்னிக்கலி அவங்க இன்றைக்கும் இந்திய பாஸ்போர்ட் தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இல்லீகலாக போனவாங்க அப்படின்னு தே ஆர் அவர் சிட்டிசன்ஸ்னு இருக்கிறதே தவிர இதெல்லாம் குற்றம் புரிந்தவர்கள். வேறு ஒரு நாட்டில் ஒரு ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டோ இல்லை வேறு இதுலேயோ ஒன்று ஈடுபட்டோ ஒரு குற்றம் புரிந்தது போல் இது வேறு ஒரு வகையான ஒரு குற்றம். அந்த நாட்டு சட்டத்தின்படி அது குற்றம். ஸோ குற்றம் செய்த நபருக்கு அரசாங்கம் இப்போது தெரியாமல் போயிட்டாங்க அப்படின்னு இருக்க முடியுமா? இப்போது ஏதாவது ஒரு சம்பவம் இங்கே ஏதாவது நடக்குது, எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லோரும் தாங்களுக்கு அங்கு செல்வதற்கு உரிமையான டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டி விசா முடிஞ்சிருச்சு, அதை தாண்டி ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இவர்களுக்கு போய் நம்ம வந்து வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் உறுதியாக இல்லை. ரெண்டாவது, ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். 3 ஃபேஸாக அவர் அறிவிச்சிருக்கிறார். முதல் ஃபேஸில் யாரெல்லாம் இப்போ வர்றாங்களோ அவங்க வந்து அவர்களுள் யார் அமெரிக்காவுக்கு உடனடி ஆபத்து, அதாவது அங்கு இதை தவிர இந்த இல்லீகல் என்ட்ரியை தவிர வேறு குற்றங்களிலும் ஈடுபட்டவர்கள் அவர்கள்தான் முதல்ல அனுப்பப்படுவார்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக தான் இந்த விசா ஓவர் ஸ்டே பண்ணவங்க அவங்கெல்லாம் இல்லை. இப்போ வந்திருக்கிற பேட்சில் பார்த்தீங்கன்னா பலர் வந்து அங்கு
வெறும் இல்லீகல் இமிகிரண்ட் மட்டும் அல்லாமல் அங்கு வேறு குற்றங்களிலும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதுதான் வந்து அரசாங்கம் அறிவிச்சாங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் யாரை அனுப்ப போகிறோம் அப்படின்னா எல்லா நாடுகளுக்கும், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா நாடுகளுக்கும். சரி, கொலம்பியா வந்து நெகோசியேட் பண்ணது மிலிட்டரி விமானத்தில் அமைச்சிங்கன்னா நாங்கள் வந்து தரையிறக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. என்ன ஆச்சு அப்புறம் என்ன ஆச்சு? நீங்கள் கொலம்பியா எல்லா நாடுகளும் முதல் நாள் கனடா என்ன பண்ணாங்க, டாரிஃப் போட்ட உடனே அடுத்த நாள் நாங்களும் 25% டாரிஃப் போடுறோம் அப்படின்னாங்க. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு சமரசம் வந்துருச்சு. ஸோ ட்ரம்ப் ஒரு மாசம் நிறுத்தி வச்சார்ல. இவர்கள் தவறு செய்தவர்கள். கனடாவும் மெக்சிகோவும் ப்ரொடெஸ்ட் பண்ண பிறகு அவர் ஒரு மாசம் நிறுத்தி வச்சிட்டாரு. நான் வந்து 10,000 பேர், ஆமா என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க, 10,000 பேர் எக்ஸ்ட்ராவா நான் போட்டு நான் இதெல்லாம் தடுக்க பார்க்குறேன். மெக்சிகோ சொல்லுதே நாங்கள் இது பண்ணுறோம். கனடா அந்த 1.3 பில்லியன் பிளானை பைடன் காலத்திலேயே அறிவிச்சிட்டாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த ஏன் இவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர்கள் காலில் விலங்குகளும் கையில் விலங்குகளும் போடப்பட்டதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட நபர்களுக்கு காலிலும் விலங்கு கையிலும் விலங்கு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பர்டிகுலர் பிளேனில் எப்படி வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய சட்டத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். இதை வந்து நம்ம இந்தியாவினுடைய வீக்னஸை காட்டுது. இந்தியாவினுடைய வீக்னஸ் வந்து எப்போ எக்கனாமிக்காக ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம அரசாங்கம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, பொருளாதார ரீதியாக நமக்கு. இப்போ நேற்று சொல்லியிருக்காரு, முந்தானத்து சொல்லியிருக்காரு, யூரோப்பியன் யூனியன் மீது நீ டாரிஃப் போடுவியா அப்படின்னா அது கேட்குறாரு, உண்மையான பதில் வேணுமா இல்லை பொலிட்டிக்கல் பதில் வேணுமா? உண்மையான பதில் வேணுங்கிறாங்க. ஆமாம் போட போகிறேன் சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறார். அப்போ யூரோப்பில் இருக்கிற எல்லா நாடுகளும் வலுவிழந்து எல்லாமே ஒரு சக்தி வாய்ந்த நாடுகள் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 லட்சம் இந்திய மக்கள் அங்கு விதவுட் வேலிட் டாக்குமெண்ட்ஸ், அவங்க வந்து பார்டரை கிராஸ் பண்ணி போயிருக்கலாம், இல்லை விசா எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம், இல்லை வேறு காரணங்களுக்காக அவர்களுடைய ஸ்டே இல்லீகலாக இருக்கலாம். 7.5 லட்சம் பேர், 18,000 நபர்களை அவங்க ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணி அதில் 3,000-4,000 பேரை ஏற்கனவே இந்த கேம்பில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அடுத்த சில நாட்களில் இது தொடரப்போகிறது. மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் ஏன் என்றால் இது விசிபிளாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், 2019 ட்ரம்ப் ஆட்சி காலத்திற்கு பிறகு அதை விட அதிகமான எண்ணிக்கையில் சென்ற ஆண்டு வந்து தான் இமிகிரண்ட்ஸ் 2,71,000 இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அமெரிக்காவிலேருந்து எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்து அனுப்பப்பட்டார்கள். ஸோ இது ஏதோ ட்ரம்ப் மட்டும் பண்ணார், பைடன் பண்ணவே இல்லை ஒபாமா பண்ணவே இல்லை. ஒபாமா காலத்திலையும் லட்சக்கணக்கான இல்லீகல் இமிகிரண்ட்ஸ். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு நடவடிக்கை. ட்ரம்ப் தேர்தலுக்கு இது ஒரு வாக்குறுதியாக கொடுத்தாரு, அதனால இதை காட்டணும். அதனால காட்டினாதான் பாருங்க நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த விலங்கெல்லாம் மாட்டி லைனாக இழுத்துட்டு போய் வீடியோகள் எடுத்து அமெரிக்கால வந்து அவர் கொடுத்த வாக்குறுதியை காட்டிட்டாரு. இது வந்து ஒரு பவரை டிஸ்பிளே பண்றது, பார் நான் தடாலடியா இருக்கேன் அல்லது கராராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜை உலகத்துக்கு சொல்வதற்கு அவர்கள் சட்டத்துக்கு அமெரிக்க ராணுவ விமானத்தை எடுத்தாருன்னு சொல்றீங்க. அமெரிக்கால அது அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு அவர் மெசேஜ், அவங்களுக்கு இந்திய மக்களுக்கு. இப்ப காங்கிரஸ் விமர்சிக்குது, ஏன் சார் நீங்க இது வந்து வெக்கக்கேடான விஷயம், நீங்க ஏன் இதை கண்டிக்கல, ஏன் ஒரு கௌரவமா அனுப்புறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை நீங்க ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க காங்கிரஸ் தரப்புல. எனக்கு புரியவே இல்ல இந்தியர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? அவங்க ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அவங்க சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் அப்போ ஒண்ணு பண்ணலாம். இந்திய அரசாங்கம் இங்க நாட்டை விட்டு ஓடிட்டு போனவங்களுக்கு, இல்லீகலா அங்க ஒரு குற்றம் செய்து போனவர்களுக்கு பிசினஸ் கிளாஸ்ல வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாமா? நீங்க சொல்லுங்க. அவங்க எப்படி அவங்கள திருப்பி அனுப்பிச்சா நமக்கு என்னங்க அது? See, அவங்க they are taking care that they are sent back here. நியாயமா வந்து அரசாங்கம் செலவு ஏத்துக்கிற சொல்றீங்களா? நான் ஒரு ஏர்கிராஃப்ட் 300 நபர்கள் கெபாசிட்டி உள்ள ஏர்கிராஃப்ட். ஒரு நிமிஷம் சார் நான் முடிச்சிடறேன், நான் வேற யார் பேசும்போது நான் பேசல, ப்ளீஸ் டோன்ட் இன்டரப்ட் மீ. ஒரு ஏர்கிராஃப்ட் 300 பேரை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரணும்னா $300,000 is the charter charges.
அதை மல்டிப்ளை பண்ணுங்க, 80ஓட மல்டிப்ளை 80 இப்போ தான் கிட்டத்தட்ட 90க்கு போயிருச்சு. போய் மல்டிப்ளை பண்ணி பாருங்க எவ்வளோ வருதுன்னு. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் செலவு ஒரு 300 பேரை கூட்டு வந்து இங்கே விடுறதுக்கு. மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்னா இன்னும் செலவு கூடுதலாக இருக்கும். ஸோ அதை செலவு பரவாயில்லன்னு ஏற்றுக்கிட்டு தான் அவங்க அனுப்புகிறாங்க. நம்ம எதுக்குங்க போய் விட்டா வந்து நீங்கள் ஒரு சார்ட்டர் பண்ணி ஏர் இந்தியா வச்சு சார்ட்டர் பண்ணி அவங்கள கூட்டு வரணும்? எதுக்கு கூட்டு வரணும்? ஓகே, அவங்க நாட்டுக்கு என்ன சுதந்திர போராட்டத்தில் தியாகிகளா? என்ன பண்ணாங்க அவங்க? ஓகே ஓகே கீர்த்தி, இல்ல ஏங்க இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் செய்யணுங்க, ஓடி போனவங்களுக்கு செய்யணுங்கிறீங்க. ஓகே இல்ல அப்ப நான் கேட்கலாமே, நான் ஒரு அமெரிக்கனா நான் கேட்கிறேன் சார், நான் எதுக்காக வந்து நான் ஒரு இந்தியன் அனுப்புறதுக்கு மும்மடங்கு பில்ல வந்து எடுத்துக்கணும்? நீங்க வந்து $300,000 சொல்றீங்க, மும்மடங்கு நான் வந்து $1 மில்லியன் எதுக்கு நான் டாக்ஸ் கட்டணும் சார்? என்னோட டாக்ஸ் காசை நான் எதுக்கு வந்து நான் ஒரு ராணுவ விமானத்துக்கு கொடுக்கணும்? அது நீங்க ட்ரம்ப் கிட்ட கேட்கணும் சார், அது நீங்க ட்ரம்ப் கிட்ட கேட்கணும். குணா வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறது மோடியை குற்றம் சொல்றதுக்கு. மோடியை குற்றம் சொல்றதுக்குன்னு சொல்லல, மோடியை குற்றம் சொல்றதுக்கு. யார் பேசும்போதும் சுமந்திராமன் சார் பேசலைன்னு சொன்னார்ல, அந்த கருணையை அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார். கொன்றலாமா சார்? 2 நாட்டுக்கும் பிரச்சனை இல்லாமல் கொன்றலாமா சார்? என்ன பேசுறீங்க? எந்தவித கருணையுமற்ற மனித தன்மையற்ற ஆர்குமெண்ட் சார் உங்களோட. நான் என்ன கேட்குறேன், மனித உரிமை மீறலை பற்றியெல்லாம் பேசுகிறோம்ல, தவறு செஞ்சவனை அடித்தான்னு தானே பேசுகிறோம். இதுக்கு பேர் என்ன சார்? எப்படி வேணாலும் சாகட்டும், என் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான், தப்பு பண்ணிட்டான், என் நாட்டை விட்டுட்டான், சாகட்டுமா? என்ன பேசுறீங்க சுமன் சார்? நாளைக்கு நீங்க அப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு? என்ன பண்ணிருக்காங்க? நாகரிகம். நீங்க விமானத்துல வெச்சு கூட்டிட்டு வந்து வைக்கறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? அவங்க என்ன பேசுறீங்க? எவனாலும் செத்து போலாமா? அவங்க கேட்டா அவன்ட்ட கேளு, இவன் கேட்டா இவன்ட்ட கேளு. அப்ப கொன்றலாமா? ஏங்க 2 பேரும் ஏற்க முடியாது, கொன்றலாமா? இங்க டெய்லி இங்க நீங்க வந்து 1008 பேர் இங்க செத்துட்டு இருக்கா, அவனுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. இங்க வாழ வழி இல்லாம தான் சார் இங்க என்ன லாஜிக்? இங்க வாழ வழி இல்லாம தான் சார் போயிருக்கான். நீங்க சொன்னீங்கல்ல, ஏங்க அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் இங்க வாழ வழி இருக்கு போட்டுட்டாங்க. இருங்க சரி, மத்தவங்க எல்லாரும் இங்க வாழ சூப்பரா வழி இருக்கு சார். ஹார்லி டேவிட்சனுக்கு இப்ப 2 நாளைக்கு முன்னால கன்செஷன் கொடுத்தாங்கல்ல, அதை சொன்னா கேட்கலாம்னு சொல்லி இருந்தீங்கல்ல, இப்ப 2 நாளைக்கு முன்னால கொடுத்திருக்காங்கல்ல, நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டனா? என் ஊர்ல உள்ள பிசினஸ் உள்ளவன் கேட்டானா? என் ஊர் சாதாரண ஆளு கேட்டானா? நிறுத்துங்க, எல்லாத்தையும் மூடிடுங்க. கருணை எல்லாத்தையும் மூடிட்டு எல்லாத்தையும் எவன் செத்தாலும் பரவாயில்ல பேசுறது இருக்குல்ல, நீங்களே எல்லாம் உங்களை எனக்கு தெரியல. பொது உங்கள மாதிரி குட்டிச்சவர் பண்றீங்க நாட்டையே. உங்கள மாதிரி ஆளுங்க தான் குட்டிச்சவர் பண்றீங்க நாட்டையே. நாட்டையே குட்டிச்சவர் பண்றது உங்கள மாதிரி ஆளுங்க. இங்க வாழற இந்தியர்களுக்கு ஏதாவது செய்யுங்க. ஓடி போறவங்களுக்கு நீங்க செய்யணும்ங்கறீங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு செய்யுங்க சார். இங்க இருக்க இங்க என்னங்க உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? இங்க தினமும் செத்துக்கிட்டு இருக்கா. எங்க இருந்தாலும் வாழதான் போறான். உள்ள இருக்கிற செப்டிக் டேங்க் கழுவிட்டு மக்கள் செத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குரல் கொடுக்க வக்கீல்ல போய் குரல் கொடுங்க சொல்லிருப்பீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். இந்த இந்தியர்களை அமெரிக்கால சட்டவிரோதமாக குடியேறியதாக இந்தியர்களை ராணுவ விமானத்தில் நாடு கடத்தி அனுப்பப்பட்டிருக்கிறது சம்பந்தமா ஒரு கேள்வி நேருக்கு முன்னாடி கேட்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேருடைய கருத்தை கேட்கலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக இந்த இந்தியர்களை அமெரிக்க இராணுவ விமானத்தில் நாடு கடத்தி இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பது தொடர்பாக கேட்டிருந்தோம். இது ஒரு பிற்போக்குத்தனமான செயல் என்று 12% பேரும், இந்தியாவினுடைய புகழுக்கு இது இழுக்கு என்று 23% பேரும், மனிதாபிமானம் இல்லாத நடவடிக்கை என்று 15% பேரும், மோடி அரசுக்கு இது ஒரு பின்னடைவு என்று 50% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம எங்கேயோ தொடங்கி ஒரு இது மனிதாபிமான செயலா இல்லையா அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள இந்த விவாதம் வந்துவிட்டது. பொதுவாக அவர்கள் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்றதில் யாரும் மாற்று கருத்து வைக்கலை. ஆவணங்களின்றி தங்கியிருந்தவர்கள், முறையான விசா இல்லாமல் போனவங்க அப்படின்றதில் யாரும் மாற்று பார்வைக்கலை. அவர்கள் நடத்தப்பட்ட விதமும் அமெரிக்கா உலகத்துக்கு சொல்லும் செய்தியும் இன்றைய நம்முடைய பேசுபொருள். நிறைவு பார்வை. ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். திரு ராமசாமி ஐயப்பன். ஸோ 2 விஷயங்கள். ஒன்று கேட்டிருந்தாங்க, அதாவது கருணை தேவையா இல்லையா அப்படின்றது. டெஃபினட்டா கருணை தேவை.
அதனாலதான் யூஎஸ் லா படி அவங்க எந்த லாஸ்ட் போர்ட் ஆஃப் எக்ஸிட் இல்ல எந்த வழிமுறையாக வந்தாங்களோ அவங்க அந்த வழிமுறையாக அவர்களை அங்க அனுப்புவதுதான் அவர்களோட சட்டம். இது இல்லாம அந்த கன்வென்ஷன் கண்ட்ரியில அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு அவர்களுக்கு போவதற்கான ஆப்ஷன் கொடுக்கப்படும். அப்ப அவர்கள் எங்க போகணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அவங்களோட அங்க இருக்க கவுன்சில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்தியா அதனாலதான் நீங்க யாரை இந்தியர்கள் ஐடென்டிஃபை பண்றீங்களோ நாங்க வெரிஃபிகேஷன் பின்னர் அனைவரையுமே நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க போர்ட் ஆஃப் எக்ஸிட் எதுவோ அங்க கொண்டு போய் விடணும்ன்றது கிடையாது. அப்படி விட்டிருந்தா அவர்கள் வந்து ஒரு நாடு இல்லாம அவர்கள் அகதிகளாக எங்கேயோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவர்களை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வந்து அவர்களோட வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அது இல்லாம இருந்திருந்தா மனித தன்மை இல்ல, கருணை இல்லை அப்படின்னு வந்திருக்கும். ஆனா ஒருத்தர் வந்து தவறாக போய்விட்டார், அவர் நாடு திரும்ப வேண்டும், நாடு திரும்பிய பின்னர் அவர் வந்து சேஃபா அவர் இல்லம் திரும்ப வேண்டும் அப்படின்ற செயலை இந்தியா வெரிஃபை பண்ணி செய்யுது. அது வந்து கருணை வந்தது. இது வந்து மனிதத்தன்மை சார்ந்தது அப்படின்றதுதான். ஏன்னா தவறு செய்த ஒருத்தர் வந்து ஒருத்தரோட இல்லத்திலேயே பர்மிஷன் இல்லாம இருந்தா தவறு. நம்ம நாடு சட்டம் மட்டும் இல்ல, மனிதாபிமானமும் அதுதான். ஒருத்தரோட சின்ன வீடோ பெரிய வீடோ அவரோட வசதிக்கு ஏற்ப என்னவா இருந்தாலும் சரி, ஆனா அனுமதி இல்லாம இன்னொருத்தரோட இல்லத்தில் இருந்தாலும் கூட அது தவறுன்னு பாக்குற நம்ம சட்டம் மட்டும் இல்ல, நம்மளோட மனிதாபிமானமும். அப்போ வந்து அதை எப்படி திருத்துறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. அது அண்ணன் ஜெயராஜ் அவர்கள் கூறிய மாதிரி வெவ்வேறு வழிகள் இருக்கா. ஏன்னா இந்தியா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஆஸ்பிரேஷன் இருக்கு, பலருக்கு பல நாடுகளுக்கு போன்ற ஆஸ்பிரேஷன் இருக்கு. அப்போ வந்து வெறும் H1B மட்டும் வழியாக போன இங்க பயின்றவர்கள் மட்டும் இல்லாம, அதாவது வெறும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெடிக்கல் ப்ரொஃபஷன் மட்டும் இல்ல, டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, மற்ற ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லாம ப்ளூ காலர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது இமிகிரேஷன் இது சப்ஜெக்ட் டிஸ்கஷன். டிசம்பர் 13 அதற்கான டிஸ்கஷன் இருக்கு. அது இமிகிரேஷனும் ஒரு சப்ஜெக்ட், அதுல இதுவும் டிஸ்கஸ் பண்ணப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இது ஒன்று. இரண்டாவது விஷயம், நம்ம வந்து இந்தியா வந்து வளர்ந்து இருக்கிறதா, இந்தியாவோட மதிப்பு எப்படி இருந்திருக்கிறது, இந்தியாவை எவ்வாறு பார்வை இருக்கிறது அப்படின்றதுக்கு ரெண்டு ஸ்டாட்டிஸ்டிக் தான். ஒண்ணும் இல்ல, ஸ்டாட்டிஸ்டா அப்படின்ற ஒரு அமைப்பு எத்தனை இந்தியர்கள் இந்தியா விட்டு வெளியேறியவர்கள், அங்க என்ஆர்ஐயாக இருந்தவர்கள், இல்ல அங்க குடிபெயர்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. 2013 இருந்து, நான் அதுக்கு முன்னாடி போல 2013 இருந்து 23 வருடம் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் கோவிட் ஆண்டு காலம் 2020, 2021 தவிர கன்சிஸ்டன்டா கிட்டத்தட்ட 8% ஒவ்வொரு ஆண்டுகளும் உயர்ந்திருக்கிறது. சோ இந்தியர்கள் வந்து இந்தியாவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து முறையாக வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் அதிகரித்துதான் இருக்கிறது இருக்கு. இந்தியாவில் அதற்காக அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்க நிதர்சனமான உண்மை. இந்தியாவில் இருக்க பல கம்பெனிகளோட மதிப்பு உயர்ந்திருக்கிறதுன்ற இதே விவாதம் இந்த மேடையிலேயே நடந்திருக்கிறது. அப்போ இங்க இருக்கவர்களுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கிறது. உலக தரத்தில் இந்தியாவின் மதிப்பு அதிகமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இதுக்கப்புறம் இந்தியாவில பர்மிஷன் கேட்கறாங்க. இந்தியாவில பர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வராங்க. இந்திய பிரதமருக்கு அங்க வந்து டிஸ்கஷன் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, தேங்க்யூ. பிரதமர் மோடி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னார், எல்லாம் அமெரிக்க தூதரகத்து வாசலில் போய் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசாவுக்காக காத்திருக்கிறத பார்க்குறேன், வேதனையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் இந்தியாவுக்கு போகணும், நான் இந்தியாவில் குடியேறணும், வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் இந்திய தூதரகத்தோட வாசலில் க்யூவில் நிற்கிற காட்சி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எப்போ வரும்னு தெரியலை. கிளாட்சன், உங்கள் பார்வை? அதாவது இப்போ அடுத்த 2-3 வாரங்களில் அல்லது மாதத்தில் நம்ம பிரதமர் வந்து அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த மக்கள் பற்றி கட்டாயமாக பேச்சுவார்த்தை எடுக்கணும், இதை பற்றி பேசணும். ஒன்று. இரண்டாவது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டில் வந்து அவங்க தவறுதலாவோ குற்றம் செய்தோ வந்து அவங்க குடியேறிட்டாங்கனாலோ அல்லது தவறான வழிகளில் வழிகாட்டப்பட்டு அங்கே போயிருந்தாலோ அல்லது அவங்க ஓவர் ஸ்டே பண்ணியிருந்தாலோ அதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது. டைரக்ட் டிபோர்டேஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் திரும்ப எடுத்துக்கிறதும் இருக்குது. இவங்க எப்படி உள்ளே போனாங்களோ அங்கேயும் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுறாங்க, இங்கே வந்ததுக்கப்புறமும் குற்றவாளிகளாக தான் பார்க்கப்படுவாங்க. ஏன்னா நாட்டை விட்டு ஒரு தவறுதலாக வெளியே போகிறதும் குற்றம் தான், அது குற்றவாளிகள் தான் பார்ப்பாங்க. அப்போது முதலாவது இவர்களை எப்படி வந்து அவங்க குற்றம் செய்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உடனே மரண தண்டனை கொடுத்துடணும் அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. நாம் வந்து ஒரு கண்ணியமான நாடு அப்படின்னா அவர்களை வந்து வரவேற்று அவர்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அதை தீர்த்து வைக்கணுன்றதான் முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்தது பார்க்கும் பொழுது எல்லாருமே இங்கே போகிறவங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் இருந்து அதிகமாக இந்த மாதிரி மைக்ரண்ட்ஸ் வெளியே போகிறவங்க தான் அதிகமான ரெமிட்டன்ஸையும் இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இவங்க வந்து அங்கேயே பணத்தை வச்சுக்கிறது கிடையாது. லீகலாகவோ இல்லீகலாகவோ போகிற மைக்ரண்ட்ஸ் வந்து இந்த எக்கானமிக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் அது டேட்டாவே நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது.
இந்தியன் எக்கானமியில் ரெமிட்டன்ஸ் எக்கானமி எங்கேருந்து வருதுன்னா சாதாரண வேலைகள் செய்கிறவங்க தான். அதுக்காக இல்லீகலாக போகணும்னு நான் சொல்லலை, இவங்களை பாதுகாக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் மைக்ரண்ட் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்ட் எக்கானமி இருக்குது. அதை நம்ம வந்து மனதில் கொள்ளணும். மூன்றாவதான ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மனிதர்கள் மனிதர்கள் தான். அது வெள்ளத்தோளாக இருந்தாலும் மனிதன் தான், கருப்பு தோளாக இருந்தாலும் மனிதன் தான், இந்தியனாக இருந்தாலும் மனிதர்கள் தான். அவர்கள் வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமாகவும் மற்ற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தான் அவங்க போகிறாங்களே தவிர எந்த நேரத்துலையும் அவங்க இந்தியர்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பாலஸ்டைனில் நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேல் என்ன சொல்லுது, நீ எப்போ வேணால் எங்கேருந்து வேணால் நீ நாட்டுக்கு வந்துடலாம், நீ குற்றவாளியாக இருக்கலாம், என்ன இஸ்ரேலியாக இருந்தால், நீ ஒரு ஜூவாக இருந்தால் நீ திரும்ப வரலாம், உனக்கு நான் இடம் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி சரி இந்தியாவிலையும் இருக்காங்களே, ஏன் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம அனுப்பிச்சிட முடியுமா அப்படின்னா அனுப்ப முடியாது. ஏன் சீனாவிலேருந்து வந்த இந்தியர்கள் இருக்கிறாங்க, இன்னுமே பார்டரில் இருக்கிறாங்க, அவங்கள அனுப்ப முடியலையே நம்மளால், என்ன பண்ண முடிஞ்சுது? அப்போது ஒரு நாடும் ஒரு நிலைமைக்கு தகுந்த மாதிரி மக்களை வந்து ட்ரீட் பண்ணுறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம். அப்போ இங்கே பொறுத்தவரையில் 18,000 பேர்த்தை நான் திரும்பி அனுப்பிடுவேன் அப்படிங்கிற இந்த சிம்பலிசம், அதுக்கு நம்ம இரையாயிடக்கூடாது. அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் முதலாவது நாட்டிலேருந்து போகிறதை தவிர்க்கணும், அதை தடுக்கணும்னு சொல்ல தவிர்க்கணும், அந்த சூழ்நிலையை தவிர்க்கணும். அடுத்து ஆழ்கடத்தல்காரர்கள் இருக்காங்க. இந்த ஆழ்கடத்தல்காரர்கள் யார் அப்படின்ட்டு பார்த்து அவங்கள குறிவைத்து அவர்களை வந்து கண்டிப்பாக கடுமையான தண்டனை இந்தியாவில் கொடுக்கணும். ஆழ்கடத்தல்காரர்களுக்கு இந்தியாவில் தண்டனை கொடுக்கணும். மூன்றாவது தான் கடைசியாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ அதில் போனவங்க ஏதோ விஷயத்தில் போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையான முறையான பாதையில் கொண்டு வரணும். திரும்ப தான் சொல்லுனே தவிர அவங்கள கொண்டு வரக்கூடாது, அவங்க குற்றவாளிகள் அப்படிங்கிறதே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பிரச்சனையை வந்து ஒரு நெஞ்சில் ஈரமே இல்லாமல் பேசுகிற மாதிரி ஆன விஷயம். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து வசதி வாய்ப்புகளாக வச்சு கொண்டு வரணும்னு நான் சொல்லலை. அவர்களுக்கு தேவையான மனிதாபிமான மாந்தநேய விடயங்களை செய்து அவர்களை கூட்டிகிட்டு வரணும். மீண்டும் விலங்குகளை மாட்டி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கும். ஓகே, திரு கீர்த்தி, சுருக்கம். கேக்குதுங்களா? ஆ, இல்ல திரும்ப அனுப்புறது அப்படின்றது வந்து கண்டிப்பா இவங்க இப்ப சுமன் சார் கூட சொன்னாங்க, இவங்க எல்லாம் குற்றம் செய்தவர்களை தான் வந்து அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி. குற்றம் செய்தவர்களா, தீவிர குற்றம் செய்தவர்களா அப்படின்ற இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்தியாவில கூட அவர்களுக்கு அதுக்கான தண்டனையை வந்து அவங்க இது பண்ணிதான் ஆகணும். ஏன்னா திரும்ப அவங்க இந்திய சமூகத்துல அவங்கள வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா அவங்கள அனுப்பவும் முடியாது. ஒரு படுகொலை செய்தவர் இல்ல ஒரு போதைப் பொருள் விற்றவர் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கான தண்டனை வேணும். இப்ப சமீபத்துல கூட இப்ப எங்க ஊர்ல டாலஸ்ல வந்து ஒரு தெலுங்கானாவை சேர்ந்த 3 மாணவர்கள் எக்ஸ்டார்ஷன்ல ஈடுபட்டாங்க. ஸ்டூடெண்ட் விசால தான் வந்திருந்தாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோர்ல போயிட்டு ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்கேல் எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு பொருளும் நீங்க எடை அதுல குறிப்பிட்டிருக்க எடையோட கம்மியா இருக்குதுன்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா போலியா காமிச்சு இவர்கிட்ட ஒரு $100,000 வந்து எக்ஸ்டார்ஷன் கேட்டாங்க. உண்மையிலே அது வந்து எடை குறைவா இருக்கு, கடையில கம்மியா அந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னா இவங்க நேரடியா போய் அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து எனக்கு $100,000 கூட நீ பண்ற தப்பு இல்லை சொல்ல மாட்டேன் அப்படின்னு உடனே அவர் கடைக்காரர் அவர் நியாயமா வியாபாரம் பண்றாரு. அவரும் வந்து தெலுங்கானாவை சேர்ந்த ஒருத்தர் தான். அவர் என்ன பண்ணாரு, இமீடியட்டா மீடியாவையும் ஒரு அண்டர் கவர் ஸ்டிங் ஆபரேஷன் மாதிரி பண்ணி கூப்பிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸையும் வச்சு அதை அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி மாணவர்கள் திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பப்படுறப்ப அவங்க என்ன திரும்ப ஹைதராபாத்ல தெருவில் வந்து நீங்க ஜாலியா போங்க அப்படின்னு அனுப்ப முடியும்? அவங்களுக்கான தண்டனையை வந்து இந்திய அரசு உறுதி செஞ்சுதான் ஆகணும். மற்றபடி நான் முதலே சொன்ன மாதிரி ஃபேமிலிஸ் ஒரு சிவிலியன் இதுல போயிருக்கிறவங்க, ஏன்னா எல்லாருக்கும் வந்து வெளிநாட்டு ஆசை, வெளிநாட்டுல தனக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்வு முறை அப்படின்றது வந்து எல்லாருக்குமான ஒரு கனவு. அந்த கனவு வந்து யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிற உரிமை எந்த ஒரு தனி மனிதருக்கும் கிடையாது. இந்திய அரசாங்கம் இதை வந்து ஒரு முறையா அமெரிக்காவோட ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கான ஒரு ப்ளூ கலர் ஜாபா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த H-2B விசா வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா அமெரிக்கன் எக்கானமிக்கும் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தேவை. இது வந்து மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு வந்து லோ லெவல் ஒர்க் பண்றதுக்கு எந்த அமெரிக்கரும் தயார் இல்லை. இது வேறுபாடு இன்றி நம்ம ஒரு நல்ல ஒரு கிரீன் கார்டு வந்துருச்சு, இல்லை நமக்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் எதுக்கு போய் ஒரு லோ லெவல்ல வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அந்த எக்கானமிக்கு தேவை, அந்த கிக் ஒர்க்கர்ஸ் தேவை. அவங்களுக்கான விசா முறையை ஒழுங்குபடுத்தணும். அவங்க ஏற்கனவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் போகணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் சரி, அதை ஒரு லீகல் சேனல்ல அந்த விசா இருக்கணும். மக்கள் வந்து கண்டிப்பா இல்லீகல் இதுல இப்ப ரிஸ்க் எடுக்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயம். அந்த ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்தே கிடையாது. தேங்க்யூ. டாக்டர் சுமந்த். 4 பாயிண்ட்டுங்க. முதல்ல வந்து
லீகல் மைக்ரண்ட்ஸ் மூலமாக சட்டப்பூர்வமாக வெளிநாடுகளில் சென்று வேலை செய்பவர்கள் மூலம் இந்திய பொருளாதாரத்துக்கு பணம் வரணுமே தவிர இல்லீகலாக போயிட்டு அவங்க பணம் அனுப்புகிறாங்க அதனால் இல்லீகலாக இருக்கட்டும் அப்படிங்கிறது எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து இவர்களில் திருப்பி அதான் சொல்கிறீங்க, இவர்கள் இதில் ஒரு பகுதி எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. நம்ம அமெரிக்கன் அரசினுடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு பேட்சஸில் யாரெல்லாம் அனுப்பப்படுறாங்களோ அங்கு வேறு குற்றங்கள் அமெரிக்க நாட்டுக்கே ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் நம் நாட்டுக்கு அவங்க செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்க மாட்டாங்க? திரு கீர்த்தி சொன்னது ரொம்ப கரெக்ட். இவங்க குழந்தைகள் வராங்களே சுமந்த், அந்த வந்திருக்க இதில் பார்த்தா குற்றம் செஞ்சு ஜெயிலில் வச்சவங்க வந்தது மாதிரி தெரியல. இப்போ வந்திருக்கிறது பார்த்தா நிறைய குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, மொத்த குடும்பம் கொத்து கொத்தா வர்ற மாதிரி இருக்கு. எப்படி? இல்ல இருங்க, குழந்தைகள் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்களா? அமெரிக்க ஜனாதிபதி உலகத்துக்கு முன் அறிவிச்சிருக்கிறது, பிளஸ் அபிஷியல் பிரஸ் ரிலீஸ்லயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முதல் பேட்சஸ்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பப்படும் நபர்கள் பாருங்க. நீங்க விமானத்துல இருந்து இறங்கி போறவங்க காட்சியை நான் இப்ப காட்டுறேன், அதுல எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்கன்னு பாருங்க. சரிங்க, அவங்களும் குற்றத்துல ஈடுபட்டவங்க தானா? குழந்தைகள் பெற்றோர்கள் தவறு செய்திருக்கலாம். குழந்தைகள், ஒரு நிமிஷம் இருங்க, குழந்தைகள் தப்பு செஞ்சதுன்னு சொல்லலைங்க, பெற்றோர்கள் தப்பு செஞ்சிருக்கலாம். அங்க வந்து இப்போ இவர் சொன்னார் இல்லையா, ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஷாப் லிஃப்டிங் பண்ணாங்க, இல்ல வேயிங் ஸ்கேல் மாத்தி ஏமாத்த பார்த்தாங்க அப்படின்ட்டு. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் இவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காமல் இருப்பதுங்கிறது வேறு. அது வந்து நிச்சயமா மனிதாபிமானமாக இவர்கள் வெறும் அந்த நாட்டுக்கு பர்மிஷன் இல்லாமல் போனாங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட they have not violated Indian laws, they have violated US laws. அதனால நம்ம வந்து தண்டனை கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை. அதே சமயம் அமெரிக்க சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் இங்கு வழி அனுப்பப்பட்டிருக்கிறார்களா? ஸோ ரெண்டு விஷயம். முதல் இதில் வந்து ஒரு இன்டர்வியூ அந்த பார்டர் இதில் அந்த டிபோர்டேஷன் இதை பற்றி பேசும்போது ஒரு அமெரிக்க அதிகாரி சொன்னார், இந்த ஹேண்ட் கஃப் எதுக்காக போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், ஃப்ளைட்டுக்குள்ள பிரச்சனை வராமல் இருப்பதற்கு. நாளைக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏதாவது வயலண்ட் இன்சிடென்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே கூட நிறைய ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்பலை. ஃப்ளைட்டில் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் கேர்டேக்கர்ஸோடு தான் அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் தடுப்பதற்குத்தான் விலங்குகள்னு அவங்களும் அறிவித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 திங்ஸ், யாரும் வந்து இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், இல்லை அவங்கள வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு யாருமே சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவில் நான் இருக்கேன்னு விருப்பப்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கு இருக்கும் மக்களை விட இவர்களுக்கு கூடுதலாக சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறுவது அபத்தம். அது வந்து எந்த விதமான ஒரு சேன் பர்சன் அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்க மாட்டான். மக்கள் வந்து இங்க வேறு வழி இல்லாமல் தான் எல்லாரும் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பது அல்ல. கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவுக்காக இருக்க வேண்டும், இந்தியாவில் என் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடாத சலுகை வந்து இவங்களுக்கு மனிதாபிமானம் வேறு. மனிதாபிமானம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒன்று. இதில் என்ன எக்ஸப்ட் அந்த ஹேண்ட் கஃபை தவிர மனிதாபிமானமற்ற செயல் என்று இதில் கூறுவதற்கு வேற என்ன இருக்கிறது? சேஃபா கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. நன்றி. இப்போ என்ன அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லுங்க. ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்கிறது. சாரி. ஓகே தேங்க்யூ. திரு கனகராஜ் சுருக்கமா. என் நாட்டில் இருந்து பணத்தை ஏமாற்றிட்டு கவர்மெண்ட்டு கொடுக்காம லோன் வாங்கிட்டு போன ஒருத்தர் இந்தியாவுக்கு அவரை நாடு கடத்தணும்னு இந்தியா வேண்டுகோள் விடுக்குது. உன் ஊரில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை என் ஆளுக்கு இத்தனை அடி அகலத்தில் இருக்கா, இந்த ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்குது. நீங்கள் மல்லையா இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும்னு அந்த நாடு சொன்னால் என் நாட்டினுடைய காசை தூக்கிட்டு போனவன்னு சொல்ல நமக்கு வரமாட்டேனுது. இவன்லாம் பஞ்சம், பராரி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், இங்கே வேலை கிடைக்கல, எங்கேயோ போகிறான். ஆனால் அவனை பார்த்து நான் எப்படி கேட்குறேன்? இது ட்ரம்ப்பினுடைய வெறும் இது மட்டும் இல்லை. இப்போ காசாவை நான் எடுத்துக்க போகிறேன்னு சொல்கிறார், கனடாவை நான் வந்து 51வது ஸ்டேட்டாக இணைச்சிக்க போகிறேன்னு சொல்கிறார். இது நடந்தாலும் நம்ம வந்து அவருக்கு, அதாவது வலுத்தது வாழும் என்பது காட்டினுடைய சட்டம். வாழ தகுதியுள்ள அனைத்தையும் வாழ வைப்பதற்கான ஏற்பாட்டை பார்ப்பது தான் நாகரிக சமூகம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையுமே சட்டத்தை பார்க்குறதுனா எல்லாம் கம்ப்யூட்டரை வச்சு இந்த சட்டம் இப்படி சொல்லுதா, ஒரு நீதிபதிக்கு தெரிகிறதை விட அதிகமாக ஒரு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட முடியும். ஃப்ளைட்டுக்குள்ளே போதுமான ஆள் போட க்ரூ இல்லை,
அதனால் கையில் விலங்கு யூரின் பாஸ் பண்ணால் ஒரு ஆள், அந்த மாதிரியான ஆளை இனிமேல் ஃப்ளைட்லேயே அனுப்பக்கூடாது. அந்த மாதிரி நபர்கள்னு எனக்கு தோணுச்சுன்னா ஃப்ளைட்டில் அனுப்பக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா? அவன் படிக்காதவனா? அவன் இந்தியாவில் தப்பு பண்ணவனா? எப்படி எந்திரிச்சு சக பயணிகிட்ட சொல்லும்போது நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ பேர் இருக்க நாட்டில் ஒரு 10 பேர் பிழைக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போனான்னா அவனை நீ இந்த மாதிரி அனுப்பி விட்டுருன்னு சொல்கிறது எந்த வகையிலையாவது நியாயம் இல்லையா? நியாயம்னு நம்ம யாராவது பேச முடியுமா? அதாவது எது நடந்தாலும் இந்தியாவுக்கு தலைகுனிவு இல்லைன்னு சொல்லலாம் சார். உங்களை ஒரு நாடு உள்ளேயே வரவிட மாட்டேன்னு சொல்லிச்சு, உங்களுக்கு பாஸ்போர்ட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு, அதுவும் எனக்கு தலைகுனிவு இல்லை. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்போ இருக்கிற பிரதமரை பார்த்து நீ நடத்தி இருக்கிற குற்றத்துக்கு நான் வெளிநாட்டில் போய் எப்படி தலை காட்டுவேன்னு பேசினார். அட்டல் பிஹாரி வாஜ்பாய் தானே பேசினார், நரேந்திர மோடியை தானே பேசினார். இது ராஜ தர்மமானு கேட்டார். உங்களுக்கு தலைக்குழிவே இல்லை. ஏன்னா எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, உதித்தவர்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் சாதாரணமாக மனசில் இருக்கிற கருணை இருக்கும்னு சொன்னால் அதுதான் வள்ளலார். அதனால தான் சொன்னோம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாரை கொண்டாடுறதுக்கு ஆர்.என். ரவிக்கு சங்கிகளுக்கு எந்த நியாயமும் தர்மமும் கிடையாது. நன்றி நன்றி நன்றி. முடிக்கலாம். நன்றி, மிக்க நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.